இப்பொழுது லைவ் டிவைன்ல புக் 2 சாப்டர் 14 த ஆரிஜின் அண்ட் ரெமெடி ஆஃப் ஃபால்ஸ்ஹுட் எரர் ராங் அண்ட் ஈவில் பார்த்து கொண்டிருக்கின்றோம். போன செஷன்ல பேராகிராஃப் 32 பார்த்தோம். இந்த செஷன்ல பேராகிராஃப் 33 பார்க்கலாம். அதற்கு முன் போன செஷன்ல என்ன பார்த்தோம்? பேராகிராஃப் 32 அதனுடைய சுருக்கம் என்ன என்பதை நாம் சற்று நினைவு கூறலாம். தீமையும் பொய்மையும், ஈவில் அண்ட் ஃபால்ஸ்ஹுட், இது ரெண்டு விஷயங்களுமே மனிதனை எப்பொழுதுமே மனிதனை பாதித்து கொண்டே இருக்கின்றது. மனித வாழ்வை தொன்று தொட்டு பாதிக்கும் விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இந்த ஈவில் ஃபால்ஸ்ஹுட் நம்ம எப்ப மனித குலம் தோன்றியதோ அப்பொழுதே பார்க்கிறோம், புராணங்களில் படிக்கிறோம். வெவ்வேறு காலகட்டத்தினுடைய அரசியல் வரலாற்றை, ஒவ்வொரு நாட்டினுடைய வரலாற்றையும் பார்த்தோம் அப்படின்னா, இந்த ரெண்டு விஷயங்கள் தான் மனித குலத்தை பாதித்து வருகின்றது அப்படிங்கிறத பார்க்கிறோம். ஈவில் அண்ட் ஃபால்ஸ்ஹுட், தீமை பொய்மை. மனித குலத்தினால ஒரு திருப்திகரமான சொல்யூஷன், தீர்வு கிடைக்க இதுக்கு ஏற்படுத்த முடிந்ததா இதுவரைக்கும் அப்படின்னா இல்லை. அதுக்கு என்ன காரணத்தினால மனித குலத்தினால இதற்கு ஒரு திருப்திகரமான தீர்வை நம்மால ஏற்படுத்த முடியல. எவ்வளவோ மதங்கள் தோன்றியுள்ளன, தத்துவங்கள் தோன்றியுள்ளன, அரசியல் அமைப்புகள் தோன்றியுள்ளன, பொருளாதார தீர்வுகள் எல்லாமே தோன்றியுள்ளன. பட் எவற்றினாலும் பார்த்தோம் அப்படின்னா இந்த இரண்டு விஷயங்களுக்கும் தீர்வை கண்டுபிடிக்க முடியல. இதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, நமக்கு இருக்கக்கூடிய அறிவு, எது நன்மை எது தீமை அப்படின்னு என்பது சம்பந்தப்பட்ட அறிவு எப்படி இருக்கு அப்படின்னா, அது அந்த அறிவு அப்படிங்கிறது பகவான் எதனுடன் ஒப்பிடுகின்றார் என்றால், இனிமையான மற்றும் கசப்பான பழங்களை காய்க்கும் மரத்துடன் ஒப்பிடுகின்றார். நம்முடைய நாலேஜ், ட்ரீ ஆஃப் நாலேஜ் அப்படிங்கிறது ரெண்டு விஷயங்களையும் தருது. குட்டையும் தருது, ஈவலையும் தருது. எத்தகைய மரமாக இருக்கின்றது? அது இனிமையையும் கசப்பான கனிகளையும் காய்க்கக்கூடிய மரமாகத்தான் நம்முடைய அறிவு என்கின்ற மரம் இருக்கின்றது. த ட்ரீ ஆஃப் நாலேஜ் ஆஃப் குட் அண்ட் ஈவில் அப்படிங்கிறார். நம்மளுடைய அறிவு அந்த அறிவு என்கின்ற மரம், அதனுடைய வேர்கள் எங்க இருக்குன்னு பார்த்தோம் அப்படின்னா, நிச்சயமாக ஒரு மரம் அப்படின்னா அதோடைய வேர் மண்ணில் தான் இருக்கும். அந்த மண் எப்படின்னா எங்க இருக்கு அப்படின்னா, இன்கான்ஷியன்ஸ் பேஸ்ல இன்கான்ஷியன்ஸில் தான் நம்முடைய அறிவினுடைய வேர்கள் ஊறி இருக்கின்றன. அதுதான் அந்த மரத்திற்கு வளமூட்டும் மண்ணாக இருக்கின்றது. மேல நம்ம பார்ப்பது எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா, அந்த மரம், நன்கு வளர்ந்த மரத்தை தான் பார்க்கின்றோம். அதிலிருந்து கிளைகளை பார்க்கின்றோம். கிளைகள் எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா அறியாமைக்கு உட்பட்டவைகளாக இருக்கின்றன. நம்முடைய நாலேஜ் என்று எதை கூறுகின்றோமோ, அதிலிருந்து தோன்றும் பல்வேறு கிளைகள் எல்லாமே அறியாமைக்கு உட்பட்ட வண்ணம் இருக்கின்றன. அறியாமை என்கின்ற விஷயம்தான் நம்மளுடைய உணர்வு நிலையில ஒரு மைய அம்சமாக காணப்படுகின்றது. இந்த நம்முடைய அறிவு என்பது அந்த உணர்வற்ற நிலை, இன்கான்ஷியன்ஸ் என்கின்ற அதனுடைய அடித்தளத்தில் அதனுடைய வேர்கள் பதிந்திருக்கும் வரை பார்த்தோம் அப்படின்னா, வேர்கள் இன்கான்ஷியன்ஸ்ல இருக்கு. மேல இருக்கக்கூடிய அந்த கிளைகள் எந்த சூழ்நிலையில் வளர்கின்றன? அறியாமை என்கின்ற சூழ்நிலையில் வளர்கின்றன. அவ்வாறு இருக்கிற வரைக்கும் நம்மளுடைய
அறிவு என்கின்ற மரம் வந்து நன்மை தீமை என்கின்ற இருவகைப்பட்ட கனிகளை இரண்டும் சேர்த்து காய்க்கும் மரமாகத்தான் இருக்கும் அப்படிங்கிறார். அதனால சொல்யூஷன் எங்க இருக்கு அப்படின்னா அந்த வேர்ல இருக்கு, இன்கான்சியன்ஸ்ல இருக்கு. இந்த இன்கான்சியன்ஸை கீழே இருக்கக்கூடிய இன்கான்சியன்ஸை ஒரு உயர் உணர்வு நிலையாக நம்மால மாற்றுகின்ற வரைக்கும் இதுக்கு சொல்யூஷன் கிடையாது. கீழே இருக்கக்கூடிய அந்த இன்கான்சியன்ஸை நம்ம கிரேட்டர் கான்சியன்ஸா மாற்றணும். மாத்திட்டு எதன் அடிப்படையில நம்ம வாழ துவங்க வேண்டும் என்றால் நம்முடைய ஆன்மனினுடைய உண்மை, ட்ரூத் ஆஃப் த செல்ஃப் அண்ட் ஸ்பிரிட், அதைத்தான் நம்மளுடைய வாழ்வின் அடிப்படையாக கொண்டு வாழ்ந்து நம்முடைய அறியாமையை அதன் மூலம் வந்து உயர் ஞானத்திற்கு திருவுருமாற்றம் செய்ய வேண்டும் அப்படிங்கிறார். இதை விட்டு விட்டு நம்ம வந்து மற்ற எல்லா ரெடிமேட் சொல்யூஷன்ஸ்லாம் நம்ம செய்து கொண்டுதான் இருக்கின்றோம். அதெல்லாம் எந்த விதமான பலனையும் தராது அப்படிங்கிறார். எல்லாமே வந்து எல்லாமே மேக் ஷிஃப்ட்ஸ் அரேஞ்ச்மெண்ட்ஸ் அப்படிங்கிறார், பிளைண்ட் சொல்யூஷன்ஸ் அப்படிங்கிறார். இதெல்லாம் நமக்கு சொல்யூஷன் தராது அப்படிங்கிறார். ஒரே வழி என்ன அப்படின்னா ஒரு முழுமையான திருவுருமாற்றம் அப்படிங்கிறார். நம்மளுடைய இயல்பை வந்து முழுமையான திருவுருமாற்றம் செய்வது, அது ஒண்ணுதான் ஒன்லி சொல்யூஷன் அப்படிங்கிறார். A complete and radical transformation of our nature is the only solution அப்படிங்கிறார். நம்மளுடைய வேர்கள் எங்க இருக்குன்னு பார்த்தோம் அப்படின்னா நம்மளுடைய உணர்வு நிலையினுடைய வேர்கள், உணர்வு நிலை, கான்சியஸ்னஸ், நாலேஜ், நம்மளுடைய நமக்கு இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் அதனுடைய வேர்கள் பார்த்தோம் அப்படின்னா இன்கான்சியன்ஸ்ல இருக்குன்னு பார்க்குறோம். ஏன்னா அதுல இருந்து தான் நம்ம இவால்வ் ஆகி வந்திருக்கோம். அது என்ன செய்கின்றது? இந்த இன்கான்சியன்ஸ் உணர்வற்ற நிலை என்ன செய்கின்றது என்றால் அதனுடைய ஒரு தெளிவற்ற தன்மை, அதனுடைய நேச்சர் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா அப்ஸ்கியூரிட்டி. கான்சியஸ்னஸ்ல ரியல் கான்சியஸ்னஸ் பார்த்தோம் அப்படின்னா அங்க வந்து எல்லாமே லைட்டு தான் இருக்கும். கம்ப்ளீட் கான்சியஸ்னஸ்ல என்ன பார்க்கிறோம்? ஒரு முழுமையான ஒளியை பார்க்கின்றோம். இந்த இன்கான்சியன்ஸ்ல என்ன பார்க்கிறோம்? டார்க்னஸ் தான் பார்க்கிறோம், அப்ஸ்கியூரிட்டியை பார்க்கிறோம். அதுதான் அதனுடைய அம்சமாக இருக்கின்றது. ஸோ அது என்ன செய்கின்றது? அதனுடைய அந்த அம்சத்தை நம்மீது அது திணிக்கின்றது. திணித்து என்ன செய்கின்றது? அந்த அறியாமை என்கின்ற நிலையை உருவாக்குகின்றது. ரெண்டு விஷயம் இருக்கு. கீழே வந்து நம்ம அன்கான்சியன்ஸ் இருக்கு, மேல வந்து இக்னோரன்ஸ் இருக்கு. கீழே இருக்கிற இன்கான்சியன்ஸ் வந்து என்ன செய்கின்றது? நம் மீது ஒரு இருளை, ஒரு தெளிவற்ற தன்மையை திணிக்கின்றது. அதே போல மேலே நம்முடைய மேற்புற உணர்வு நிலை அறியாமையில் செயல்படுகின்றது. அறியாமையில் செயல்படக்கூடிய உணர்வு நிலை எதன் அடிப்படை, அது அம்சமாக என்ன இருக்கின்றதுன்னு பார்த்தோம் அப்படின்னா ஒரு பிரிவுபட்ட உணர்வு நிலையை பார்க்கின்றோம். டிவைடட் கான்சியஸ்னஸ், அதைத்தான் மேல பார்க்கிறோம். ஸோ நம்ம ரெண்டு விஷயங்கள்ல இருக்கிறோம். ஒன்று கீழே இருந்து வரக்கூடிய அந்த அப்ஸ்கியூரிட்டி, மேலிருந்து அறியாமையில் ஏற்படக்கூடிய டிவிஷன், பிரிவினை. இதன் அடிப்படையில் தான் நம்ம எல்லோருமே செயல்படுகின்றோம். இந்த ரெண்டு விஷயங்கள் தான் வந்து தவறான அறிவுக்கும் தவறான சங்கல்பத்திற்கும் காரணமாகின்றது அப்படிங்கிறார். ராங் நாலேஜ் அண்ட் ராங் வில் அப்படிங்கிறார். ராங் நாலேஜ், முதல்ல ரைட் நாலேஜ் இருந்ததுன்னா எல்லாமே சரியாயிடும். ஆனா நமக்கு பேஸே வந்து ராங் நாலேஜ் இருக்கு. ராங் நாலேஜ் என்ன செய்யுது? தவறான விஷயத்தை செய்ய தூண்டுகின்றது, ராங் வில் அப்படிங்கிறார். ஸோ இரண்டுமே நமக்கு வந்து ஒரு தெளிவற்ற தன்மையும் இந்த டிவிஷன் இன் அவர் கான்சியஸ்னஸ், இது ரெண்டையும் வந்து நமக்கு எதை உருவாக்குகின்றது? நம்முள் ராங் நாலேஜ் அண்ட் ராங் வில் அப்படிங்கிறார். ஏன்னா ராங் நாலேஜ் இல்லை அப்படின்னா பிழையே இருக்காது. there could be no error without wrong knowledge or false. Without wrong knowledge there could be no error or falsehood. அதே போல வித்தவுட் எரர் ஆர் ஃபால்ஸ்ஹுட் வந்து ஃபர்ஸ்ட் வந்து எது? ராங் நாலேஜ். இந்த ராங் நாலேஜ் தான் எரருக்கும் ஃபால்ஸ்ஹுட்டுக்கும்
வழிவகுக்கின்றது. பிழை அண்ட் பொய்மைக்கு வழிவகுக்கின்றது. இந்த பிழையும் பொய்மையும் எதுக்கு வழிவகுக்கின்றது பார்த்தோம் அப்படின்னா, நம்முடைய செயல்படும் பகுதிகளில் தவறான ஒரு சங்கல்பத்தை ஏற்படுத்துகின்றது. நம்முடைய இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் ஆஃப் ஆக்ஷன்ல வந்து தவறான சங்கல்பத்தை ஏற்படுத்துகின்றது. தவறான சங்கல்பத்தை என்ன செய்கின்றது? ராங் டூயிங் ஆர் ஈவில், தவறான செயல்பாட்டையும் தீமையையும் ஏற்படுத்துகின்றது. ஸோ இதைத்தான் பகவான் ஸோ இந்த 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 சீக்வன்ஸ் ஆஃப் ஈவெண்ட்ஸை நம்ம புரிஞ்சுக்கணும். ஃபர்ஸ்ட் வந்து இந்த ராங் நாலேஜ் தான் இருக்குன்னு பார்த்தோம். ராங் நாலேஜ்னால தான் நமக்கு என்ன வருகின்றது? எரர் அண்ட் ஃபால்ஸ்ஹுட் வருது அப்படிங்கிறத பார்க்குறோம். எரர் அண்ட் ஃபால்ஸ்ஹுட் ஃபால்ஸ்ஹுட் வந்து நம்மளுடைய செயல்படும் பகுதிகளில், நம்மளுடைய மனம், உடல், பிராணமயம் செயல்படும் பாதைகள் இருக்கிறதுனால தவறான சங்கல்பம் ஏற்படுகின்றது. செயல்படும் பகுதிகளில் தவறான செய்கைகளை புரிய வேண்டும் என்கின்ற சங்கல்பம் ஏற்படுகின்றது. தவறான சங்கல்பம் என்ன செய்கின்றது? தவறான செய்கைகளை தோற்றுவிக்கின்றது. ராங் டூயிங் அண்ட் ஈவில். ஸோ இதெல்லாம் காசஸ், காரணங்கள். இந்த காரணங்கள் இருக்கிற வரைக்கும் இந்த விளைவுகள் இருந்து கொண்டே தான் இருக்கும் அப்படிங்கிறார். ஸோ பேசிஸ் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா, இன்கான்ஷியன்ஸ், இக்னோரன்ஸ், ராங் நாலேஜ், ராங் வில் அண்ட் ராங் ஆக்ஷன். ஸோ இந்த சீக்வன்ஸை பகவான் ரொம்ப அழகாக விவரிக்கின்றார். அப்படின்னா இது பேர்ல வந்து நம்ம வந்து ஒரு மனம், எல்லா மனிதனுக்கு வந்து மனம் அப்படிங்கிற ஒரு கருவி இருக்கு. மற்ற விலங்குகள்கிட்ட இல்லாதது மனம் என்கின்ற ஒரு விசேஷமான ஒரு அமைப்பு மனிதன் கிட்ட இருக்கு. சரி, நான் அந்த மனதை வைத்துக்கொண்டு நம்மளால இதெல்லாம் ரிமூவ் பண்ண முடியுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி மனிதனுக்கு எழும். ஏன்னா மனிதன்கிட்ட மனம் அப்படிங்கிற விசேஷமான அம்சம் இருக்கிறதுனால, நம்ம விலங்குகள் தான் அப்படி இருக்கு. விலங்குகள்கிட்டேருந்து நம்ம மாறுபட்டவர்கள், உயர்ந்த நிலையில் இருப்பவர்கள். அதனால அந்த மனதை வைத்துக்கொண்டு நம்மால இத்தகைய விஷயங்களை நாம் வென்றுவிட முடியுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி எழும். இந்த மென்டல் கண்ட்ரோல் அப்படிங்கிறது பார்த்தோம் அப்படின்னா, அது வந்து ஒரு கண்ட்ரோல் தான், கட்டுப்பாடு தான். அது வந்து குணம் கிடையாது. இட் கேன் ஒன்லி பி எ கண்ட்ரோல் அண்ட் நாட் எ கியூர் அப்படிங்கிறார் பகவான். மனம் சார்ந்த போதனைகள், மென்டல் டீச்சிங், மனம் சார்ந்த விதிகள், ரூல், மனம் சார்ந்த அளவுகோல்கள், மென்டல் ஸ்டாண்டர்ட்ஸ், இதெல்லாம் தான் மனிதன் உருவாக்க வருகின்றான், காலம் தொட்டு உருவாக்கி வருகின்றான். இதெல்லாம் என்ன செய்யும் அப்படிங்கிறார் பகவான், என்ன செய்யும் அப்படிங்கிறார்? இதெல்லாம் வந்து ஒரு ஆர்டிஃபிஷியல் ஒரு ஆர்டிஃபிஷியல் குரூவ் அப்படிங்கிறாரு. ஒரு செயற்கையான ஒரு வழித்தடத்தை தான் ஏற்படுத்தும். ஒரு குரூவ் என்ன அர்த்தம்? ஒரு காடி போட்டோம் அப்படின்னா அப்படியே அதுலேயே தான் சுத்திக்கிட்டே இருக்கும். ஒரு ஆர்டிஃபிஷியல் குரூவ் தான், செயற்கையான ஒரு வழித்தடத்தை தான் ஏற்படுத்தும். அதுல வந்து நம்ம வந்து மெக்கானிக்கலா சுத்திட்டு இருப்போம். எந்த விதமான இதுவும் இல்லாம மெக்கானிக்கலா சுத்திட்டே இருப்போம், அவ்வளவுதான். அது என்ன செய்யும் அப்படின்னா, ஒரு எல்லைக்குட்பட்ட ஒரு லிமிட்டட் ஃபார்மேஷன், ஒரு அளவுக்குட்பட்ட ஒரு அமைப்பை தான் அது உருவாக்கும். நம்மளுடைய இயல்புல ஒரு அளவிற்கு உட்பட்ட அமைப்பை தான் அதனால ஏற்படுத்த முடியும். அதனால இதனால வந்து ஒரு செயற்கையான ஒரு கண்ட்ரோல், ஒரு காரியத்தை செய்யணும்னு விரும்புகின்றேன். உடனே என் மனம் என்ன செய்கின்றது? ஒரு விஷயத்துக்காக ஆசைப்படுகின்றேன். அந்த ஆசை வந்து என்னுடைய நலனுக்கு ஊறு விளைவிக்கும். ஊறு விளைவிக்கும் அப்படிங்கிற ஒரு அறிவு வந்து என்னுடைய மனதிற்கு இருக்கின்றது. மனம் என்ன செய்கின்றது? இந்த இதற்காக நீ ஆசைப்படக்கூடாது, இதை இப்ப செய்யக்கூடாது அப்படின்னு நமக்கு வந்து நம்மை கட்டுப்படுத்துகின்றது. நம்முடைய ஜீவனினுடைய மற்ற பாகங்களை கட்டுப்படுத்துகின்றது. அந்த நேரத்துல அந்த செயலை செய்ய நாம் செயலை செய்வதில்லை, அல்லது செயலை செய்வதிலிருந்து நாம் விலகிக் கொள்கின்றோம். இன்னொரு சமயம் அதே ஆசை தோன்றுகின்றது. அப்ப அந்த மென்டல் கண்ட்ரோல் ஸ்ட்ராங்கா இல்லை அப்படின்னா என்ன நடக்கும்? திருப்பி அந்த வேலையை அந்த எந்த காரியத்தை செய்யக்கூடாது என்று நினைத்தோமோ அதே காரியத்தை நாம் செய்து விடுவோம். என்ன காரணம் அப்படின்னா, அந்த மூவ்மெண்ட் ஆஃப் டிசையர் அது அங்கேதான் இருக்குது.
வெறும் செயற்கையான கண்ட்ரோல் தான் நம்ம செய்யறோமே ஒழிய we are not finding a cure for the moment அப்படிங்கிறார். ஸோ எல்லா விதமான மென்டல் கண்ட்ரோலும் பார்த்தோம் அப்படின்னா ஒரு கண்ட்ரோல் தான், இட்ஸ் நாட் அ கம்ப்ளீட் கியூர் அப்படிங்கிறார். அப்படின்னா என்ன சொல்யூஷன் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, நம்மளுடைய உணர்வு நிலையில ஒரு பூரணமான மாற்றம், ஒட்டுமொத்த மாற்றம், a total change of consciousness, a radical change of nature is the only remedy and the final solution அப்படிங்கிறார். ஸோ என்ன பகவான் சொல்லக்கூடிய ஒரே தீர்வு இவர் எல்லா பகவான் சொல்லக்கூடிய இந்த தீர்வு வந்து பார்த்தோம் அப்படின்னா, பகவானினுடைய எழுத்துக்கள் எல்லாத்தையும் பார்க்கலாம். லெட்டர்ஸ் ஆன் யோகாலையும் பார்க்கலாம், சிந்தசிஸ் ஆஃப் யோகா, சாவித்ரி, எல்லாத்தையும் பகவான் சொல்லக்கூடிய தீர்வு இதுதான். We need change of consciousness from mental consciousness to supramental consciousness. அது ஒன்றுதான் மனிதன் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகளிலிருந்து தீர்வு. அது ஒன்றுதான் வழி. இந்த உலகத்திலிருந்து தப்பித்து செல்வது என்பது வழி கிடையாது. What is required is a total change of consciousness. A radical change of nature is the only remedy and the final solution என்று பகவான் paragraph 31 அதில் கூறியிருந்தார். 33 to chapter 14, the origin and remedy of falsehood, error, wrong and evil, paragraph 33. But since the root of difficulty is a split, limited and separative existence, this change must consist in an integration, a healing of the divided consciousness of our being. And since that division is complex and many-sided, no partial change on one side of the being can be passed off as a sufficient substitute for the integral transformation. Our first division is that created by our ego, and mainly, most forcefully, most vividly by our life ego, which divides us from all other beings as not self and ties us to our egocentricity and the law of an egoistic self-affirmation. Thank you. Explanation. We have seen that a total change of consciousness, a radical change of nature, is the one remedy and the final solution. But the root of the difficulty is our split, limited, and separative existence. Therefore, this change must consist in an integration, a unity, a healing of the divided consciousness of our being. The division of consciousness in our being is complex and many-sided. Therefore, a partial change on one side of the being cannot be a sufficient substitute for the integral transformation. The first division in our consciousness is created by our ego. It is most forcefully, most vividly by our life ego, that is vital ego. It divides us from all other beings as not self and ties us to our egocentricity and the law of an egoistic self-affirmation. Thank you, sir. ஸோ நம்ம என்ன பார்த்தோம், சொல்யூஷன் என்ன சொன்னார் பகவான் என்ன சொன்னார் அப்படின்னா, டோட்டல் சேஞ்ச் ஆஃப் கான்சியஸ்னஸ், ரேடிக்கல் சேஞ்ச் ஆஃப் நேச்சர். இதுதான் வந்து இந்த ராங் அண்ட் ஈவில், இதுலேருந்து மனுஷன் வெளியே வரணும் அப்படின்னா இது ஒண்ணுதான் சொல்யூஷன் அப்படின்னு சொன்னார். இது எப்படி சாத்தியம்? ஏன்னா நம்மளுடைய ப்ராப்ளம் எங்க இருக்கு அப்படின்னா, அதனுடைய வேர்கள் எங்க இருக்கு அப்படின்னா, நம்ம தனித்திருக்கும்
அந்த வாழ்வு. ஒவ்வொருவருமே ஒரு எல்லைக்குள்ள செயல்படுறோம், லிமிட்டடா செயல்படுறோம். ஸ்பிளிட், எல்லாம் பிரிந்துதான் செயல்படுறோம். ஒரே மாதிரி சிந்திப்பதில்லை, ஒரே மாதிரி உணர்வு நிலையை கொண்டதாக இருப்பதில்லை. எல்லாமே மனிதருக்கு மனிதர் மாறுபடுகின்றது. எல்லா மனிதரும் அவரவர் எல்லைக்குள்ளதான் செயல்படுறோம். செப்பரேட்டிவா தான் இருக்கிறோம். ஒவ்வொருத்தர் வாழ்வும் பார்த்தோம் அப்படின்னா தனித்தனியே தான் இருக்கின்றது. இப்படிதான் மனித வாழ்வு இன்னைக்கு இருக்குது. இந்த சேஞ்ச் அப்படின்னு நம்ம விரும்புறது ஆனா எப்படி இருக்கணுங்கிறது அப்படின்னு எதை விரும்புறோம்? டோட்டல் சேஞ்ச் ஆஃப் கான்சியஸ்னஸ், ரேடிக்கல் சேஞ்ச் ஆஃப் நேச்சர் அப்படின்னு சொல்றோம். இந்த சேஞ்ச் அப்படின்னா அது எதை எதை வந்து அந்த மாற்றம் வந்து கொண்டு வர வேண்டும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இப்ப இருக்கிற அந்த பிரிவுபட்ட அமைப்பாக நாம் அனைவருமே இருக்கின்றோம். அதற்கு பதிலாக ஒரு ஒருங்கிணைத்த அமைப்பாக இருக்கணும். இன்டகிரேஷன் வேணும். ஒருங்கிணைந்த ஒரு அமைப்பை நாம் உருவாக்கணும். யூனிட்டி, ஒற்றுமை, ஹீலிங் ஆஃப் த டிவைடட் கான்சியஸ்னஸ் ஆஃப் அவர் பீயிங். இப்ப நம்மளுடைய உணர்வு நிலை எப்படி இருக்கு? பிரிவுபட்ட நிலையில இருக்கு. அதை வந்து சேர்க்கணும். ஹீலிங்னு என்ன அர்த்தம் அப்படின்னா ஒன்று சேர்ப்பது, ஒன்றிணைப்பது. ஹீலிங் ஆஃப் டிவைடட் கான்சியஸ்னஸ் ஆஃப், இது செஞ்சாதான் நம்மளால வந்து சேஞ்ச் ஆஃப் கான்சியஸ்னஸ் கொண்டு வர முடியும். அதர்வைஸ் கொண்டு வர முடியாது. ஸோ ப்ராப்ளமே எங்க இருக்கு அப்படின்னா நம்ம தனித்தனியா ஒவ்வொருத்தரும் இருக்கிறதுனால தான் ப்ராப்ளமே இருக்கு. சொல்யூஷன் என்ன பண்ணணும் அப்படின்னா இன்டகிரேட் பண்ணணும் அப்படிங்கிறாரு, யூனிட்டி பண்ணணும் அப்படிங்கிறாரு. இப்ப இந்த டிவிஷன் ஆஃப் கான்சியஸ்னஸ் தான் ப்ராப்ளம் அப்படின்னா அது எதனால ஏற்படுதுன்னு ஒவ்வொருத்தர் நம்ம இன்னும் ஆழமாக பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப காம்ப்ளெக்ஸா இருக்காது, பன்முகத்தன்மை கொண்டதாக இருக்கு. இந்த டிவிஷன் ஆஃப் கான்சியஸ்னஸ் வந்து அவ்வளவு எளிதாக தீர்க்கக்கூடிய பிரச்சனையாக நமக்கு காணப்படலை. இட்ஸ் வெரி காம்ப்ளெக்ஸ் அண்ட் மெனி சைடட். அதனால ஏதோ ஒரு பகுதியில நம்ம வந்து ஒரு யூனிட்டியை கொண்டு வந்தோம் அப்படின்னா போதுமா அப்படின்னா முடியாது. ஏதோ மனதளவில் ஒற்றுமை, இல்லை கருத்தளவில் ஒற்றுமை, இல்லை ஏதோ ஒரு கோட்பாடுகளின் அடிப்படையில் எல்லோருமே ஒற்றுமையா இருக்கிறது, இல்லை ஏதோ ஒரு செயற்கையான வெளிப்புற அமைப்பு, ஒரு சிஸ்டம், அதன் காரணமாக ஒற்றுமையாக இருப்பது, இன்டெலெக்சுவல் பேசிஸ்ல ஒற்றுமையாக இருப்பது, இது மாதிரி நிறைய ரீதிகளில் பார்த்தோம் அப்படின்னா நம்ம வந்து ஒரு ஒருமைத்தனத்தை ஏற்படுத்த முடியும். மனிதர்களுக்கிடையே பார்த்தோம் அப்படின்னா பல்வேறு ரீதியாக ஒருமைத்தனத்தை ஏற்படுத்த முடியும். we belong to the same sect அப்படின்னு சொல்றோம், same religion, we belong to the same nation, we belong to the same belief, இப்படிலாம் நம்ம சொல்றோம். அப்படிப்பட்ட ஒரு ஒருமைத்தனத்தினால நம்மளுடைய பிரிவுபட்ட உணர்வு நிலையை நம்மால வந்து ஒன்று சேர்க்க முடியுமா, ஒருங்கிணைந்த ஒரு அமைப்பு உருவாக்க முடியுமா அப்படின்னா இதெல்லாம் வந்து பார்ஷியல் சேஞ்ச் தான் கொண்டு வர முடியும். நம்முடைய ஜீவன்ல ஒரு பகுதியில வேணா இதுல மூலமா மாற்றத்தை கொண்டு வரலாமே ஒழிய இன்டெகிரல் டிரான்ஸ்ஃபர்மேஷன், ஒரு ஒருங்கிணைந்த திருவுரு மாற்றத்திற்கு இதெல்லாம் வந்து சரியான ஒரு சப்ஸ்டிடியூட் கிடையாது. ஸோ எங்க ப்ராப்ளம் இருக்குன்னு நம்ம பார்க்க போனா எதனால நம்ம உணர்வு நிலை வந்து பிரிந்திருக்கின்றது, எப்படி ஒன்று சேர்ப்பதுன்னு ப்ராப்ளம் என்ன நம்ம உள்ள டீப்பா பார்க்க போனா ஃபர்ஸ்ட் வந்து டிவிஷன் அப்படிங்கிறது நம்முடைய ஈகோ தான் உருவாக்குகின்றது. இட் இஸ் கிரியேட்டட் பை அவர் ஈகோ. நம்ம ஈகோவை பத்தி நிறைய பகவான் சொல்லியிருக்காரு. ஏன் ஈகோ வருது? ஈகோ வந்து இல்லை அப்படின்னா மனிதன் வந்து தனித்துவப்பட்டவனாக கருத முடியாது. அவனை தனிப்பட்ட பிரஜையாக இங்க வந்து வேரூன்ற செய்வதற்கு ஈகோ என்பது தேவைப்படுகின்றது. அந்த லைஃப் ஈகோ அப்படிங்கிறது தேவைப்படுது. அது இல்லை அப்படின்னா இந்த மேட்டர்ல அவன் கரைஞ்சு போயிடுவான், அப்படியே ஒன்றுமில்லாத கரைஞ்சு போயிடுவான். மேட்டர் சுத்தமா எல்லா நம்மளை சுத்தி எல்லா இடத்துலயும் மேட்டர் தான் இருக்குது.
அதுல வந்து ஒரு லைஃப் ஈகோ அப்படிங்கிற ஒரு அமைப்பு வந்து சின்ன வாழ்வினம் எப்போது தோன்றியதோ அப்பொழுதிருந்தே இந்த ஆஸ்பெக்ட் வந்துடுது. அப்பதான் வந்து ஒவ்வொரு இனமும் வந்து தன்னை வந்து நிலைநிறுத்தி கொள்ள முடியும், இல்லாட்டி அழிந்து விடும். அது மனிதன் கிட்ட வந்தப்போ இன்னும் நல்லா வளர்ந்து லைஃப் ஈகோ, வைட்டல் ஈகோ அப்படிங்கிற நிலையில இருக்குது. அது ஒரு பாசிட்டிவ் சைடு என்ன அப்படின்னா, அவனுக்கு இண்டிவிஜுவாலிட்டியை தருது. ஒரு ப்ராக்ரஸ் ஆகணும் அப்படின்னா ஒரு ஹையர் ஆஸ்பிரேஷன் இதெல்லாம் வந்து அது மூலமாக கிடைக்கின்றது. நெகட்டிவ் ஆஸ்பெக்ட் என்ன அப்படின்னா, அது வந்து இட் கிரியேட்ஸ் அ டிவிஷன். அதுதான் அதனுடைய ப்ராப்ளம். நம்மளுடைய கான்சியஸ்னஸ்ல எது டிவிஷனை கிரியேட் பண்ணுது அப்படின்னா நம்முடைய ஈகோ தான். ஸோ அதுலேயும் எது எது ரொம்ப வலிமையாக வேலை செய்யுது அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளுடைய வைட்டல் ஈகோ, நம்முடைய பிராணமயத்தை சார்ந்த ஈகோ. அது என்ன செய்யுது? நம்மை மற்றவர்களிடம் இருந்து பிரிக்கின்றது. என்னிலிருந்து அந்நியப்பட்டவர்கள் அப்படின்னு தான் நம்ம எல்லாரையும் பார்க்குறோம். என்னிலிருந்து அந்நியப்பட்டவர்கள் அப்படின்னு பார்க்குறோம். நாட் மை ஃபேமிலி, நாட் மை டவுன், நாட் மை ரிலிஜன், நாட் மை செக்ட், நாட் மை நேஷன் இப்படின்னு அந்த பிரிவு வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே போயிட்டே இருக்குது. நாட் மை ஸ்டேட்டஸ், இது மாதிரி நாட் செல்ஃப் அப்படிங்கிறது பல்வேறு ரூபங்கள்ல நம்ம சுத்தி நம்ம ஆக்கிரமிப்பதை பார்க்குறோம். எதுன்னு பார்த்தோம்னா ஈகோ தான் இந்த வேலையை செய்யுது. எதோட நம்ம கட்டி போடுது அப்படின்னா, எல்லாத்தோடையும் பிரிச்சுட்டு எதோட நம்ம இணைக்கின்றதுன்னு பார்த்தோம் அப்படின்னா நம்மளுடைய ஈகோ சென்ட்ரிசிட்டி. எல்லாம் நம்மளுடைய ஈகோவை சார்ந்து அதை மையமாக வைத்து செயல்படுதல், அதை சுத்தி தான் அது நம்மை கட்டி போடுகின்றது. எந்த விதியின் அடிப்படையில் நாம் செயல்படுகின்றோம், நாம் அனைவருமே எந்த விதியின் அடிப்படையில் செயல்படுகின்றோம் அப்படின்னா, த லவ் ஆஃப் அன் ஈகோயிஸ்டிக் செல்ஃப் அஃபர்மேஷன் அப்படிங்கிறார். எந்த விதி அப்படின்னா இந்த ஈகோயிஸ்டிக் செல்ஃப் அஃபர்மேஷன். ஈகோயிஸ்டிக்கா நான் வந்து என்னை நான் உறுதி செய்து கொள்கின்றேன். என்னுடைய கருத்து, என்னுடைய எண்ணம், என்னுடைய விருப்பம் இப்படின்னு எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா அதை வந்து ஒரு அஃபர்ம் பண்றேன். மற்றவங்கள அஃபர்ம் பண்ணும் பொழுது என்ன ஆயிடுது? அதிலிருந்து சாராத விஷயத்தை நான் வந்து மறுக்கின்றேன். அதுதான் இங்க ப்ராப்ளம். ஒன்றை நான் உறுதி செய்யும் பொழுது மற்றொன்றை நான் இயற்கையாகவே அந்நியமாக கருதி நான் மறுக்கின்றேன். ஸோ இதுதான் ப்ராப்ளம் அப்படிங்கிறார். என்ன காரணத்தினால நம்மால வந்து உணர்வு நிலையை வந்து பிரிவுபட்ட உணர்வு நிலையை வந்து ஒருங்கிணைந்த உணர்வு நிலையாக திருவுருமாற்றம் செய்ய முடியவில்லை அப்படின்னா நமக்கிட்ட இருக்கிற ஈகோ தான் காரணம் அப்படின்னு பகவான் சொல்றார். அடுத்தது, It is in the errors of this self-affirmation that wrong and evil first arise. Wrong consciousness engenders wrong will in the members, in the thinking mind, in the heart, in the life mind, and the sensational being, in the very body consciousness. Wrong will engenders wrong action of all these instruments, a multiple error, and many branching crookedness of thought and will and sense and feeling. Nor can we deal rightly with others so long as they are to us others, beings who are strangers to ourselves and of whose inner consciousness soul need, mind need, heart need, life need, body need, we know little or nothing. It is in the errors of this egoistic self-affirmation that wrong and evil first arise. A wrong consciousness gives rise to wrong will in all the parts of our being, in the thinking mind, in the heart, that is emotions, in the life mind, that is vital part of mind, and the sensational being, that is the being associated with our senses, in the very body consciousness. Wrong will gives rise to wrong action of all these instruments, a multiple error and many branching crookedness of thought and will and sense and feeling. We treat others
beings as strangers to ourselves. We do not know their soul need, mind need, heart need, life need, body need. So long as we are like that, we cannot deal rightly with others. Thank you, sir. தேங்க்யூ. நம்ம பார்த்தோம் அந்த பேசிக் சீக்வன்ஸ் ஆஃப் காசஸ் பார்த்தோம். இக்னோரன்ஸ் அண்ட் இன்கான்ஷியன்ஸ் லீட்ஸ் டு ராங் நாலேஜ் அப்படிங்கிறது பார்த்தோம். இந்த ராங் நாலேஜ் வந்து ராங் வில், ராங் வில் வந்து ராங் ஆக்ஷனுக்கு வழிகோலிடுகின்றது அப்படிங்கிறது அந்த சீக்வன்ஸ் ஆஃப் ஈவெண்ட்ஸை பார்த்தோம். ஈகோவினால என்ன ஆகுது இங்கன்னு பார்த்தோம் அப்படின்னா, எல்லா விதமான பிழைகளும் பார்த்தோம் அப்படின்னா எதனால தோன்றுகின்றது அப்படின்னா இந்த ஈகோயிஸ்டிக் செல்ஃப் அஃபர்மேஷன். நான் நினைப்பதுதான் சரி, என்னுடைய நலன்தான் முக்கியம், அப்படிங்கிற அந்த சுய உறுதி செய்தல், இதனால் ஏற்படும் பிழைகள், இதுதான் காரணம் அப்படிங்கிறார். அதனால்தான் வந்து இந்த ராங் அண்ட் ஈவில் வந்து முதலாக தோன்றுகின்றது காரணமே அந்த ஈகோயிஸ்டிக் செல்ஃப் அஃபர்மேஷன் தான் அப்படிங்கிறார். அனிமல்ஸ்ட பார்த்தோம் அப்படின்னா நம்ம வந்து இந்த ராங் அண்ட் ஈவில் பத்தி பேசுறதே கிடையாது. ஏன்னா அது என்ன சொல்றார் பகவான், சப் எத்திக்கல் அப்படிங்கிறார். அந்த எத்திக்கல் சென்ஸ் அப்படிங்கிறது நம்ம கிட்ட தான் வந்திருக்கு. அனிமல்ஸ் வந்து ஒரு விலங்கை இன்னொரு விலங்கை உண்ணுகின்றது, அதை வந்து தப்பு சொல்றது இல்லை. நம்ம அனிமல்ஸ் எதுவுமே நம்ம பிளேம் பண்றதே இல்லை. அங்க ரைட் அண்ட் ராங் அப்படிங்கிறத கான்செப்டே கிடையாது. எல்லாமே இன்ஸ்டிங்டிவா செயல்படுது. அங்க வந்து பார்ட் ஆஃப் த நேச்சர், அவ்வளவுதான். அங்க இங்க மனிதன் கிட்ட வந்தப்பதான் தான் ஈகோ அப்படிங்கிற ஆஸ்பெக்ட் உள்ள வந்துருது. ஒரு மனிதன் வந்து வேண்டுமென்றே தீங்கு செய்யறான் மற்ற மனிதனுக்கு அப்படின்னு காரணம் பார்த்தீங்கன்னா அந்த ஆஸ்பெக்ட் வந்து மனிதன் கிட்ட தான் நான் பார்க்குறோம். விலங்குகள் வந்து அப்படி பண்றது இல்லை. விலங்குகள் வந்து அதுவும் என்ன ஈவன் ஒரு விலங்கு ஒரு வலிமையான ஒரு சிங்கம், புலி போன்ற விலங்குகள் கூட பசி இருக்கிற வரைக்கும் தான் அந்த இன்னொரு விலங்கை வந்து இரையாக உண்ணும். பசி தீர்ந்த பிறகு அந்த அதே இறை வந்து தன் முன்னாடி வந்தா கூட அதை திரும்பி கூட பார்க்காது. ஆனா மனிதன் அப்படி இருப்பதில்லை. மனிதன் வந்து என்ன வேணாலும் செய்வான். அப்படிப்பட்ட நிலையில மனிதன் இருக்கிறான். மற்ற மனிதர்களுக்கு தீங்கு இழைப்பது அப்படிங்கிறத இந்த வில்ஃபுல் காசிங் ஆஃப் ஈவில் டு அதர்ஸ் வந்து மனிதன் தான் செய்கின்றான். அது என்ன காரணம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அந்த பிழை எதனால் ஏற்பட்ட பிழை, ஈகோயிஸ்டிக் செல்ஃப் அஃபர்மேஷன். அதுதான் தவறுகளுக்கும் தீமைகளுக்கும் காரணமாக இருக்கின்றது அப்படிங்கிற எல்லாம் நம்ம செயல்படுறோம் அப்படின்னா நம்மளுடைய மைண்ட் செயல்படுது, நம்மளுடைய இமோஷன்ஸ் அதில் இன்வால்வ் ஆகுது, நம்மளுடைய பிராணமயம் அதில் இன்வால்வ் ஆகுது, நம்மளுடைய புலன்கள்லாம் அதில் இன்வால்வ் ஆகின்றன, நம்மளுடைய உடல் உணர்வு நிலை இன்வால்வ், எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா இது மாதிரி ராங் ஆக்ஷன்ல செயல்பட ஆரம்பித்து விடுகின்றது. ராங் கான்சியஸ்னஸ் கிவ்ஸ் ரைஸ் டு ராங் வில். ராங் வில் இன் த மெம்பர்ஸ் அப்படிங்கிறார். மெம்பர்ஸ் என்ன அர்த்தம், நம்மளுடைய கருவிகள், நம்மளுடைய கரணங்கள்ல வந்து எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா எல்லாமே தப்பா செயல்பட ஆரம்பிச்சிடுது. மைண்ட் தப்பா செயல்படுது, வைட்டல் தப்பா செயல்படுது, பாடி தப்பா செயல்படுது, எல்லாமே ராங் ஆக்ஷனை செய்ய ஆரம்பிச்சிடுது. இதுல என்ன நடைபெறுகின்றது என்றால் ஒரு தவறு மாத்திரம் நடக்கிறதில்லை. ஏன்னா நம்ம மனிதன் கிட்ட வந்து எண்ணற்ற சாதனங்கள் இருக்கு. மனம், உடல், பிராணமயம் அப்படிங்கிற சாதனங்கள் நிறைய இருக்கிறதுனால அதன் மூலமாக எண்ணற்ற பிழைகள் ஏற்படுகின்றன. மல்டிபிள் எரர் அண்ட் மெனி பிரான்ச்சிங் crookedness ஆஃப் தாட் அண்ட் வில் அப்படிங்கிறார். ஒரு தவறு இன்னொரு தவறு இன்னொரு தவறு இன்னொரு தவறுன்னு அப்படியே இந்த crookedness பார்த்தீங்கன்னா அப்படியே கிளைகளாக தோன்றுகின்றன. ஒரு செயல்லேருந்து இன்னொரு தவறு அப்படின்னு கிளைகளாக ஒன்றிலிருந்து மற்றொன்று தோன்றுகின்றன அப்படிங்கிறார். நம்ம வந்து மற்றவர்களுடன் உறவு கொள்ளும் பொழுது
எப்படி நம்ம அந்த பரஸ்பரம் உறவு பரிமாற்றத்தை செய்கின்றோம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, எல்லோரையுமே நம்ம அந்நியர்கள் என்கின்ற ரீதியில் தான் நாம் இந்த மற்றவர்களுடன் பரிமாற்றம் செய்கின்றோம். அதனாலதான் நமக்கு அவர்களுடைய அக உணர்வு நிலை, இன்னர் கான்சியஸ்னஸ், அவர்களுடைய ஆன்ம தேவை, சோல் நீட், மனதின் தேவை, மைண்ட் நீட், இதயத்தின் தேவை அப்படின்னு என்ன அர்த்தம்னா இமோஷனல் நீட், ஹார்ட் நீட், லைஃப் நீட், அவர்களுடைய ஆசாபாசங்கள், பாடி நீட், உடல் தேவைகள், இதை குறித்து நம்ம சற்றும் அறிந்திருப்பதில்லை அப்படிங்கிறார். என்ன காரணம் அப்படின்னா நம்ம சரியாக இந்த விஷயங்கள்ல நம்மளால செயல்பட முடியல. நாட் கேன் வி டீல் ரைட்லி வித் அதர்ஸ். என்ன காரணம் அப்படின்னா, so long as they are to us, others beings were strangers to ourselves. அந்நியமாக இருக்கிற வரைக்கும், அவர்களுடைய உணர்வு நிலையை புரிந்து கொள்ளாமல் இருக்கிற வரைக்கும், அவர்களுடைய தேவைகள் மனம் சார்ந்த, ஆன்மன் சார்ந்த, உணர்வுகள் சார்ந்த தேவைகளை நம்ம புரிந்து கொள்ளாத வரைக்கும் நம்ம மற்றவர்களுடன் சரியான முறையில பரஸ்பரம் பரிமாற்றத்தை ஏற்படுத்த முடியாது அப்படிங்கிறார் பகவான். ஸோ அடிப்படையில காரணம் என்ன அப்படின்னா, இந்த ஈகோயிஸ்டிக் செல்ஃப் அஃபர்மேஷன் தான் எல்லாத்துக்கும் அடிப்படை பிழைகளை ஏற்படுத்துகின்றது அப்படிங்கிறார். அடுத்தது போகலாம். The modicum of imperfect sympathy, knowledge and goodwill that the law, need and habit of association engender is a poor quantum of what is required for a true action. A larger mind, a larger heart, a more ample and generous life force can do something to help us or help others and avoid the worst offenses. But this too is insufficient and will not prevent a mass of troubles and harms and collisions of our preferred good with the good of others. What do we have a small amount of sympathy, which is also imperfect, knowledge and goodwill that arise on account of the law, the customs, the need and habit of association with others. But this is a poor quantum as compared to what is required for a true action. A larger mind, a larger art, a more ample and generous life force can do something to help us or help others and avoid the worst offenses. But this too is insufficient. It will not prevent a mass of troubles and harms and collisions of our preferred good with the good of others. இப்போ நமக்கு மற்றவங்களோட சிம்பத்தி இல்லாம இல்லை. சாதாரண மனித சமுதாயத்துல, ஒரு நாகரிகம் அடைந்த சமுதாயங்கள்ல பார்த்தோம் அப்படின்னா, ஒருத்தருக்கு ஒருத்தர் பரஸ்பரம் சிம்பத்தி இருக்கு. இந்த சிம்பத்தி எப்படி இருக்கு அப்படின்னா, முழுமையா இல்லை, இம்பர்ஃபெக்டா இருக்கு. அதே போல மற்றவர்களை குறித்த அந்த நாலேஜ், மற்றவர்களை குறித்த நம்மளுடைய அறிவு, மற்றவர்கள்பால் நாம் கொண்டிருக்கும் நல்ல எண்ணம், இதெல்லாம் நமக்கிட்ட இருக்கு, இல்லைன்னு சொல்ல முடியாது. சமுதாயத்துல இருக்கு. எதன் காரணமாக இருக்கின்றது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, எல்லாரும் ஒன்னா இருக்கிறோம், நம்ம எல்லாரும் ஒன்னா இருக்கிறோம் சமுதாயத்துல. அதற்காக அந்த ஒன்னா இருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு காரணத்தினால சில விதிகளை நாம் அனுசரிக்க வேண்டி இருக்கின்றது, சில தேவைகளை அனுசரிக்க வேண்டி இருக்கின்றது. மற்றவர்களுடன் இருக்கும் பொழுது சில விஷயங்கள் மரபு சார்ந்து கட்டாயமாக அனுசரிக்கப்பட வேண்டியவைகளாக இருக்கின்றன. இதன் காரணமாகத்தான் பார்த்தோம் அப்படின்னா, நமக்கு மற்றவர்கள் மீது என்ன ஏற்படுகின்றது,
ஒரு பரிவு. அதுவும் அந்த பரிவு அப்படிங்கிறது முழுமையாக இல்லை. இம்பர்ஃபெக்ட் சிம்பத்தி, நாலேஜ், குட்வில் இதெல்லாம் இருக்கு. அது காரணம் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா, வாழ்கின்றோம் சமுதாயத்துல, அதற்கென்று சில விதிகளை ஏற்படுத்திக் கொள்கின்றோம். தேவைகள் இருக்கின்றன. பழக்கத்தின் காரணமாக இதெல்லாம் இந்த விஷயங்கள்லாம் நமக்குள்ளேயே இந்த அம்சங்கள் எல்லாம் தோன்றுகின்றன. இதெல்லாம் இல்லாம இல்லை, இருக்குது. ஆனா அது தேவைப்பட்ட அளவிற்கு ஒரு உண்மையான செயல்பாட்டை தேவையான அளவிற்கு இருக்கின்றதா என்றால் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இல்ல. இட் இஸ் அ போர் குவாண்டம் ஆஃப் வாட் இஸ் ரிக்வயர்ட் ஃபார் ட்ரூ ஆக்ஷன் அப்படிங்கிறார். நமக்கு என்ன தேவை அப்படின்னா, ஒரு பறந்து விரிந்த மனம் தேவை, பறந்து விரிந்த இதயம் தேவை. நம்முடைய அந்த சக்தி, வாழ்வினுடைய சக்தி மற்றவர்களுக்கு நம்மை சார்ந்து செயல்படாமல் மற்றவர்களுடைய நலன் கருதி செயல்படும் அந்த சக்தியும் தாராளமாக தேவை. இதெல்லாம் இருந்தது அப்படின்னா a larger mind, a larger heart, a more ample and generous life force, இதெல்லாம் இருந்தது அப்படின்னா இதுவும் நமக்கு ஓரளவு உதவி செய்யும். can do something to help us, நமக்கு உதவி செய்யும், மற்றவர்களுக்கும் உதவி செய்யும், help others. இதனால என்ன பிரயோஜனம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, மோசமான குற்றங்களை தடுக்க முடியும். இப்போ மோசமான குற்றங்கள் எல்லா சமுதாயத்திலும் நடைபெறதில்லை. குற்றங்கள் நடைபெறும். மோசமான குற்றங்கள் பார்த்தோம் அப்படின்னா ஃபார்ச்சுனேட்லி ஏதோ ஒரு சில பகுதிகளில் தான் நடைபெறுகின்றது. சமுதாயத்திலே பார்த்தோம் அப்படின்னா மோசமான குற்றங்கள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா எல்லா மனிதர்களும் ஒருத்தருக்கு ஒருத்தர் மோசமான குற்றங்களை யாரும் செய்யறது கிடையாது. வெகு சிலரே அவ்வாறு செய்கின்றனர். ஸோ இதெல்லாம் இருந்தது அப்படின்னா we can avoid the worst offenses, மோசமான குற்றங்களை தவிர்க்கலாம். ஆனா இது மாத்திரம் போதுமா அப்படின்னா, வெறும் மோசமான குற்றங்களை மாத்திரம் செய்யாம இருந்துட்டா போதுமா அப்படின்னா அது பத்தாது. இதுவும் இன்சஃபிஷியன்ட் தான் அப்படிங்கிறார். ஏன்னா இந்த சில விஷயங்கள் வெளிப்படையாக சில பேர் செய்வாங்க, சில பேர் வெளிப்படையா செய்ய மாட்டாங்க. இந்த வெளிப்படையா செய்யாம இருக்கிறதுனால எல்லாருக்கும் எல்லார் மேலேயும் நல்லெண்ணம் இருக்கு அப்படின்னு சொல்ல முடியாது. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, ஒவ்வொருத்தருக்கும் பார்த்தோம் அப்படின்னா அவர்களுக்கு எது நன்மை அப்படிங்கிற ஒரு ப்ரிஃபரன்ஸ் இருக்கும். இந்த அவர்களுக்கு என்ன நன்மை அப்படிங்கிற ஒரு ப்ரிஃபரன்ஸ், அந்த தேர்வு மற்றவர்களுக்கு என்ன நன்மை அப்படிங்கிற ப்ரிஃபரன்ஸோட மோதும், கொலைடாகும், முரண்பாட்டை ஏற்படுத்தும். இது வெளிப்படையா தெரியாது. ஆனா இதை நம்ம வெவ்வேறு ரூபங்கள்ல பார்க்கிறோம். நாடுகளுக்கு இடையே பார்க்கிறோம், சமுதாயங்களுக்கு இடையே, மதங்களுக்கு இடையே பார்க்கிறோம். வெளிப்படையாக ஒருவருக்கு ஒருவர் மோசமான குற்றங்களை பரஸ்பரம் இழைத்து கொள்ளாவிடிலும் ஒவ்வொருத்தருக்கும் இருக்கக்கூடிய அந்த ப்ரிஃபரன்ஸ் ஆஃப் நீட்ஸ் அது மற்றவர்களுடைய ப்ரிஃபரன்ஸோட மோதுவதை நம்ம பார்க்கிறோம். ஸோ அதனால என்ன சொல்றார் பகவான், but this too is insufficient and will not prevent a mass of troubles and harms and collisions of a preferred good with the good of others அப்படிங்கிறார். ஏன்னா நாடுகளுக்கிடையே நம்ம என்ன காரணத்தினால நாடுகளுக்கிடையே போர்கள், கருத்து வேற்றுமைகள் ஏற்படுனா அப்படின்னா இந்த முரண்பாடுகள் தான். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ப்ரிஃபர்டு குட் இருக்கு, இன்னொரு ப்ரிஃபர்டு குட்டோட அது முரண்படுது. இந்த காரணத்தினாலதான் நமக்கு இந்த போராட்டங்கள் ஏற்படுகின்றது. அதனால வெறும் லார்ஜர் மைண்ட், லார்ஜர் ஹார்ட், மோர் ஆம்பிள் அண்ட் ஜெனரஸ் லைஃப் ஃபோர்ஸ் இருந்தாலும் பத்தாது. இது மோசமான குற்றங்களை தனிமனித ரீதியில் நிகழ்வதை தடுக்கும் என்றாலும் கூட நமக்கு எது தேவை அப்படின்னா இது பத்தாது அப்படிங்கிறார். By the very nature of our ego and ignorance, we affirm ourselves egoistically, even when we most pride ourselves on selflessness
and ignorantly, and even when we most pride ourselves on understanding and knowledge. Altruism, taken as a rule of life, does not deliver us. It is a potent instrument for self enlargement and for correction of the narrower ego, but it does not abolish it nor transform it into the true self of one with all. The ego of the altruist is as powerful and absorbing as the ego of the selfish, and it is often more powerful and insistent because it is a self righteous and magnified ego. The very nature of our ego and ignorance makes us affirm ourselves egoistically, though we most pride ourselves on selflessness. It makes us affirm ourselves ignorantly, though we most pride ourselves on understanding and knowledge. Altruism, that is unselfish concern for other people, as a rule, does not cure us from this deficiency. It is a potent instrument for self-enlargement and for correction of the narrower ego. But it does not abolish our ego nor transform it into the true self, one with all. The ego of the altruist is as powerful and absorbing as the ego of the selfish. It is often more powerful and insistent because it is a self-righteous and magnified ego. Thank you, sir. தேங்க்யூ. நம்ம எல்லாருமே சமுதாயத்தில் பார்க்குறோம், பிறர் நலன் கருதி செயல்படுபவர் அப்படிங்கிறத ஒரு கேட்டகரி பார்க்குறோம். ஆல்ட்ரோயிஸ்ட் அப்படிங்கிறத பார்க்குறோம். ஆல்ட்ரோயிசம்னு என்ன அர்த்தம்? பொதுநலம் கருதி செயல்படுதல். எனக்கு அதில் இன்ட்ரெஸ்ட் இல்லை, எனக்கு அதில் என்னுடைய நலன் இல்லை, பிறருக்காக நான் பாடுபடுகின்றேன் அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. எல்லாரும் சொல்லுவாங்க, நான் எல்லாருக்கும் மற்றவங்களுக்கு தான் நான் பண்ணுறேன், மற்றவங்களுக்காக தான் இது பண்ணுறேன், குடும்பத்துக்காக நான் பண்ணுறேன் அப்படிம்பாங்க, நாட்டுக்காக நான் பண்றேன் அப்படிம்பாங்க. இது மாதிரி எல்லாரும் சொல்றாங்க. நம்மளுடைய ஈகோ எப்படி இருக்கு அப்படின்னா அறியாமையில் இருக்கின்றது. நம்ம வந்து சுயநலம் இல்லை அப்படின்னு சொல்லிக்கிறோம், அதே சமயத்துல என்ன செய்யறோம்? என்னுடைய கருத்துக்கள், என்னுடைய எண்ணங்கள் அதுதான் சரி என்று நான் ஒரு மூர்க்கத்தனமாக உறுதி செய்கின்றேன். மற்றவர்கள் கருத்துக்கள் எதிராக என்னுடைய கருத்தை நான் ஊர்ஜிதம் செய்ய விரும்புகின்றேன். We affirm ourselves egoistically even when we most pride ourselves on selflessness. இது ஒண்ணு பண்றோம். அப்புறம் மற்றவர்களை நாம் புரிந்து கொண்டிருக்கின்றோம், மற்றவர்கள் குறித்த அந்த அறிவு எனக்கு நன்றாக இருக்கின்றது அப்படின்னு நம்ம ஒரு பக்கம் சொல்றோம். இன்னொரு பக்கம் அறியாமையில பிஹேவ் பண்றோம், அறியாமையில நம்ம செயல்படுறோம். மற்றவர்கள் குறித்த அறியாமையில் செயல்படுறோம். அதே சமயத்தில் என்ன சொல்றோம்? எனக்கு நிறைய நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு, மற்றவர்களை குறித்த அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு, நாலேஜ் இருக்குன்னு ஒரு பக்கம் சொல்லிட்டா கூட மற்றொரு பக்கம் அறியாமையில் தான் செயல்படுகின்றோம். அதாவது முரண்பட்டு செயல்படுகின்றோம். We affirm ourselves. இது என்ன காரணம் அப்படின்னா நம்மளுடைய நேச்சர் ஆஃப் our ego and ignorance. We affirm ourselves egoistically even when we most pride ourselves on selfishness. Ignorantly even when we most pride ourselves on understanding and knowledge. So ignorant-ஆ பிஹேவ் பண்றோம், ஆனா ஒரு சமயம் அண்டர்ஸ்டாண்டிங் அண்ட் நாலேஜ் இருக்குன்னு சொல்றோம். செல்ஃபிஷா வந்து அஃபர்ம் பண்ணிக்கிறோம், அதே சமயத்தில் என்ன சொல்றோம்? செல்ஃப்லெஸ்ஸா இருக்கிறோம் சொல்லிக்கிறோம். முரண்பட்ட பிஹேவியர் தான் நம்ம மனிதனுக்கு ஏன் ஏற்படுது அப்படின்னா இந்த நேச்சர் ஆஃப் ஈகோ அப்படி அத்தகையது அப்படிங்கிறார். இதே ஈகோ தான் வந்து யார் வந்து சமுதாயத்திற்காக யாராவது பிறர் நலன் கருதி பாடுபடுகின்றேன் அப்படின்னு சொல்லுவாங்க. நிறைய பேர் மெஜாரிட்டி சொல்றாங்க இல்லையா, நான் எனக்கு இதுல இன்ட்ரெஸ்ட் கிடையாது, இதுல என்னுடைய நலன் கிடையாது, பிறருக்காக நான் உழைக்கின்றேன், பாடுபடுகின்றேன் அப்படின்னு சொல்றாங்க. இந்த பிறருக்காக உழைக்கும் தன்மை அப்படிங்கிறது நம்மளுடைய ஈகோவில் இருந்து நம்மை
வெளிவர உதவுமா அப்படின்னு கேட்டா, நிச்சயமாக அது எதற்கு உதவும் அப்படின்னா, ஈகோ அப்படிங்கிற ஒரு குறுகிய எல்லையிலிருந்து சற்று விரிந்த நிலைக்கு வருவதற்கு உதவும் அது. It is a potent instrument for self-enlargement and for correction of the narrower ego. நல்ல பகவானுடைய எழுத்தை நம்ம சரி தெளிவா புரிஞ்சுக்கணும். ஒரு குறுகிய எல்லைக்குட்பட்ட ஈகோ அப்படிங்கிற நிலையிலிருந்து ஒரு பரந்த அளவிற்கு வெளியில வர்றதுக்கு வேண்டுமானால் இந்த பிறர் நலம் கருதி செயல்படுதல் என்கின்ற அந்த தன்மை ஒருவருக்கு உதவலாம். Altruism taken as a rule of life does not deliver us. அது நமக்கு சொல்யூஷன் தர்றதில்ல. இட் இஸ் a potent instrument for self-enlargement and for correction of the narrower ego. ரொம்ப நேரோ ஈகோ, ரொம்ப மோசமான நிலையிலிருந்து கொஞ்சம் அடுத்த நிலையில வர்றதுக்கு வேணா ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். பட் இட் டஸ் நாட் அபாலிஷ் இட். அது நம்ம ஈகோவை அழிப்பதற்கு உதவுவது இல்லை. நாட் டிரான்ஸ்ஃபார்ம் இட் இன்டு த ட்ரூ செல்ஃப் ஒன் வித் ஆல். நம்முடைய அந்த ஆன்மனை மற்ற ஆன்மனுடன் ஒருமையுடன் சேர்க்க திருவுருமாற்றம் செய்வதற்கும் அது உதவுவது இல்லை அப்படிங்கிறார். நாட் டிரான்ஸ்ஃபார்ம் இட். எதை டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணணும் அப்படிங்கிறாரு? ஈகோவை டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணணும் அப்படிங்கிறார். நாட் டிரான்ஸ்ஃபார்ம் இட் அப்படிங்கிறது ஈகோவை சொல்றார் பகவான். நாட் டிரான்ஸ்ஃபார்ம் த ஈகோ இன் டு த ட்ரூ செல்ஃப். ஈகோவை எப்படி டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணணும்? இட் ஷுட் பி டிரான்ஸ்ஃபார்ம்டு பை அவர் சைக்கிக் பீயிங். சைக்கிக் நேச்சரா, ஈகோயிஸ்டிக் நேச்சரை சைக்கிக் நேச்சரா மாற்றணும் அப்படிங்கிறார். நாட் டிரான்ஸ்ஃபார்ம் இட் இன் டு த ட்ரூ செல்ஃப் ஒன் வித் ஆல். ஏன்னா ட்ரூ செல்ஃபுக்கு உள்ள மாத்திட்டோம் அப்படின்னா நேச்சுரலா ஈகோ அந்த இடத்துல அபாலிஷ் ஆயிடும். நம்முடைய சைக்கிக் பீயிங்கோட நம்ம கம்ப்ளீட் ஐடென்டிஃபிகேஷன் வந்துருச்சு அப்படின்னா, ஏன்னா அந்த சைக்கிக் பீயிங் எப்பொழுதுமே ட்ரூ நாலேஜில் செயல்படும். அது செப்பரேட்டிவ் நாலேஜில் செயல்படாது. இட் நோஸ் தட் இட் இஸ் ஒன் வித் ஆல். அனைவரிடமும் ஒன்று, அதெல்லாம எல்லாத்தையும் கடந்த அந்த பரம்பொருளுடனும் நான் ஒன்று அப்படிங்கிற இந்த ஐடென்டிட்டி ஆஃப் கான்சியஸ்னஸ், அதில் தான் நம்மளோட உள்ள இருக்கக்கூடிய சைக்கிக் பீயிங் இருக்கும். சைக்கிக் பீயிங், நம்முடைய ஈகோ சைக்கிக் பீயிங்கினுடைய தன்மைக்கு திருவுருமாற்றம் செய்வதற்கு இந்த ஆல்ட்ரோயிசம் உதவாது அப்படிங்கிறார். இட் டஸ் நாட் அபாலிஷ் இட், நாட் டிரான்ஸ்ஃபார்ம் இட் இன்டு த ட்ரூ செல்ஃப் ஒன் வித் ஆல். ஈகோவை திருவுருமாற்றம் செய்வதற்கு, சைத்திய திருவுருமாற்றம் செய்வதற்கு இந்த ஆல்ட்ரோயிசம் என்பது, அதாவது பிற நலம் கடத்தி செயல்படுதல் என்பது உதவாது அப்படிங்கிறார். அதோட பியூட்டி என்ன அப்படின்னா, சின்ன அளவுல இருக்கிற ஈகோ பெரிய அளவுல இருக்கும். The ego of the altruist is as powerful and absorbing as the ego of the selfish அப்படிங்கிறார். எந்த அளவுக்கு செல்ஃபிஷ் மேனுக்கு ஈகோ இருக்குமோ அதே போல ஆல்ட்ரோயிஸ்டுக்கு சக்தி வாய்ந்த ஈகோவா இருக்கும். அதுலயே அவன் மூழ்கி இருப்பான். இட் இஸ் ஆஃபன் மோர் பவர்ஃபுல் அண்ட் இன்சிஸ்டன்ட் பிகாஸ், ஏன் அது அவ்வளவு சக்தி வாய்ந்ததாகவும் தன்னை வலியுறுத்தும் செயல்படுவது விதமாகவும் இருக்கின்றது என்றால், ஏன்னா அவன் செல்ஃப் ரைட்டியஸா இருப்பான். நான் இவ்வளவு பேருக்கு உதவி செய்யறேன், இவ்வளோ பேருக்கு நான் வேலை வாங்கி கொடுத்துருக்கிறேன், இவ்வளவு பேருக்கு உதவி செஞ்சிருக்கிறேன், என் குடும்பத்துக்காக இவ்வளவு தூரம் பாடுபட்டிருக்கேன், நாட்டிற்காக இவ்வளவு உழைச்சிருக்கிறேன், இதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா செல்ஃப் ரைட்டியஸா இருக்கும். அவனுடைய செயல்பாடுகள்ல எந்த விதமான ஒரு தப்புன்னு சொல்ல முடியாது. ஆனா அது ஒரு மேக்னிஃபைடு ஈகோ அதன் அடிப்படையில இருக்கும். இப்போ நான் செய்யறேன், எனக்காக செய்யறேங்கிறதோட எக்ஸ்டென்ஷனா தான் அதை நம்ம பார்க்கணும் அப்படிங்கிறாரு. இட் இஸ் எ செல்ஃப் ரைட்டியஸ் அண்ட் மேக்னிஃபைடு ஈகோவா தான் அந்த ஆல்ட்ருயிஸ்டுக்கு இருக்குமே ஒழிய, அது ஒரு டிரான்ஸ்ஃபார்ம்டு ஈகோவாக இருக்காது அப்படின்னு பகவான் ரொம்ப பியூட்டிஃபுல்லா இந்த ஆல்ட்ருயிசம் பத்தி பகவான் இங்க ரொம்ப அழகாக சொல்கின்றார். அடுத்தது போகலாம். I want to share one experience. சொல்லுங்க சார். ஒரு மதர் டெவோட்டி, ரொம்ப தீவிரமான பக்தர் தான். அவர் ஒரு வாட்டி எதேச்சா என்ன கேட்டார், அதர் சிஸ்டம்ஸ்ல எல்லாம் அன்னதானம் போருக்கு ஃபீட் பண்றதுங்கிறதெல்லாம் ரொம்ப விசேஷமா சொல்லியிருக்காங்க, செய்யறாங்க. வேற
that is absent in our ashram system. அது எங்கேயுமே அதை பத்தி வலியுறுத்தின மாதிரியும் தெரியலையே அப்படின்னு என்ன கேட்டார் அவர் அந்த அன்பர். அஃப்கோர்ஸ் ஐ கேவ் சம் ரிப்ளை விச் எனக்கே கன்வின்சிங்கா இல்லை அப்போ. பட் இப்போ இது இந்த அல்ட்ரூயிசம் பத்தி பகவான் சொல்லும் போது ரொம்ப அழகா அதை வந்து நம்ம இதுக்கு ஒரு ரிப்ளை கொடுக்கலாம்னு தோன்றது. Am I right, sir? உண்மைதான். அதுக்காக நம்ம இன்சிடென்டல் நம்ம லார்ஜர் குட் அப்படிங்கிறதுல நம்ம செய்கிறோம். அது எல்லாருமே வந்து நம்ம மற்றவர்களுக்கு உதவி செய்கிறோம், ஒரு கிரைசிஸ்னு வரும்பொழுது ஹெல்ப் பண்ணுறோம், தப்பு கிடையாது. ஆனால் நம்மளுடைய நோக்கம் என்ன அப்படின்னா, நம்மளுடைய நேச்சரை வந்து டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணுறதுக்கு அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்காது. அதுதான் பகவான் சொல்கிறார். அதனால தான் வந்து ஆசிரமில் எதுக்காக இருக்காங்க எல்லாருமே இருக்கோம் பார்த்தோம் அப்படின்னா, அங்கே நோக்கம் வந்து டிரான்ஸ்ஃபர்மேஷன். எல்லாருமே சாதனை எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா டிரான்ஸ்ஃபர்மேஷன் தான் அங்கே சாதனை. இப்போ இது மாதிரி விஷயத்துல எல்லாம் ஈடுபட்டோம் அப்படின்னா அது வந்து நம்ம அதில் என்ன ஆகிடும் அப்படின்னா டைல்யூட் ஆகிடும். அதில் தான் இன்ட்ரெஸ்ட் வந்துடும். அதில் தான் நோக்கத்துலேருந்து நம்ம விலகிடும். அதுக்கு தான் அவங்க வந்து இன்சிஸ்ட் பண்ணலை. பண்ணக்கூடாதுன்னு சொல்லல. மதர் அண்ட் ஷோர்பெண்டோ அதெல்லாம் பண்ணக்கூடாது, தப்பு அப்படின்னு சொல்லல. பட் நம்ம நோக்கம் வேற அப்படிங்கிறாங்க அவங்க. நீங்க செய்யுங்க, தப்பு கிடையாது, பட் இந்த நோக்கத்தை கைவிட்டுறாதீங்க. மெயின் கோல் இது டீவியேட் ஆயிடாதீங்க. அதுதான் அவங்க இன்சிஸ்ட் பண்றாங்க. This gives a fitting reply. அதுக்கு ரொம்ப அழகா இருக்கு. ஏன்னா இந்த டவுட்ஸ் எல்லார் மனசுலயும் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதுக்கு நிச்சயமாக நல்ல ஆன்சர். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ராமகிருஷ்ணா மட்டும் எடுத்துக்கிட்டீங்கன்னா அவங்க நிறைய இது மாதிரி சோஷியல் சர்வீஸ் நிறைய பண்றாங்க. நிறைய இடத்துல சோஷியல் சர்வீஸ் செய்யறாங்க, அதெல்லாம் பண்றாங்க. அதை நான் பண்ணக்கூடாதுன்னு பகவான் சொல்லலை. பண்ணக்கூடாதோ அவங்க செய்யறது தப்பு அப்படின்லாம் சொல்ல வரல. பட் இங்க நம்ம வந்து என்னன்னா, நம்ம வந்து நம்மளுடைய நோக்கம் வந்து வேற. நம்ம அது மாதிரி செயல்களில் ஈடுபட ஆரம்பிச்சோம் அப்படின்னா நம்ம நோக்கத்திலேருந்து நம்ம வந்து டைவர்ட் ஆயிடுவோம். அந்த ஒரு அபாயத்திற்காகத்தான் எகைன் அது வந்து நம்ம ஈகோவை வந்து டிரான்ஸ்ஃபார்ம் பண்றதுக்கு பதிலாக அதுல ஒரு ஈகோ வந்துடும். நாங்க தான் நிறைய இந்த சமயத்துல அன்னதானம் போட்டிருக்கோம், நாங்க தான் நிறைய பேருக்கு இது பண்றோம் அப்படின்னு நம்ம மாறுதட்டி கொள்ள ஆரம்பிச்சிடும். அதுல எல்லாம் போய் சிக்க கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் அவங்க வந்து அதெல்லாம் திங்க் பண்ணி தான் அவங்க செஞ்சிருக்கிறாங்க. யூசி அல்டிமேட் ட்ரூத்ல இருந்து அவங்க எல்லாம் செயல்படக்கூடியவங்க. அதனால நமக்கு மேலோட்டமா நல்லதுன்னு படுறதையும் தாண்டிய விஷயங்களை அவங்க பார்த்துருக்குறாங்க. அதனாலதான் அவங்க என்கரேஜ் பண்ணல, இதை பத்தி எல்லாம் எதிராக சொல்லல. ஆனா அது நம்ம நோக்கம் இல்லை அப்படின்ட்டாங்க. எக்ஸாக்ட். வெரி நைஸ் பிரசன்டேஷன் பை பகவான் இந்த இடத்துல. இப்போ காமன் மேனுக்கு தோணக்கூடிய சில விஷயங்கள் இது. அவனோட நாலேஜ் லெவல் ரொம்ப கம்மி, அவன் லெவலுக்கு இறங்கி வந்து இங்க ஆன்சர் பண்றாரு. ஆமா ஆமா, ப்ரொவைடட் எல்லாரும் படிச்சா இப்ப நம்ம படிக்கிறோம், அது தெரியுது. படிக்கல அப்படின்னா இந்த விஷயம் நமக்கு தெரியாது. நம்ம எல்லாத்தையும் மேலோட்டமா புரிஞ்சிட்டு இருப்போம், தப்பா புரிஞ்சிட்டு இருப்போம். அன்பார்ச்சுனேட்லி பீப்புள் டோன்ட் டேக் தி பெயின்ஸ் டு கோ த்ரூ இட். ஆழமா போக மாட்டேங்கிறாங்க. என்ன பண்ண முடியும்? நம்ம இதோட முடிச்சுட்டு நம்ம அடுத்த செஷன்ல பார்க்கலாமா? என்ன ரொம்ப ஆழமான கருத்துக்கள் இருக்கு. நம்ம ஐ லீவ் இட் டு யூ. இன்னொரு இன்னும் மூணு போர்ஷன்ஸ் இருக்குது, முடிச்சிடலாமா இல்ல அடுத்த செஷன்ல பார்க்கலாமா? முடிச்சிடலாம். சரி, ஓகே. நீங்க உங்களுக்கு நல்ல ஆக்டிவா இருக்கீங்கன்னா நான் போறேன். அவங்களுக்கு அதர்ஸ் கேட்டுங்க. மற்றவங்களுக்கு ஒன்றும் களைப்பு தட்டல, மனம் நல்ல ஃப்ரெஷ்ஷா இருக்கு அப்படின்னா போகலாம். கொஞ்சம் நேரம் இன்னொரு 10 நிமிஷத்துல முடிச்சிடலாம். It will help, sir. ஒரு கண்டினியூட்டி இருக்கும் சார் அதுல. ஓகே. You go to the next portion. It helps still less if we do wrong to our soul, to our mind, life or body, with the idea of subordinating ourselves to the self of others. To affirm our being rightly so that it may become one with all is the true principle, not to mutilate or immolate it. Self-immolation may be necessary at times, exceptionally, for a cause. In answer to some demand of the heart,
or some right or high purpose, but cannot be made the rule or nature of life. So exaggerated, it would only feed and exaggerate the ego of others or magnify some collective ego, not lead us or mankind to the discovery and affirmation of our or its true being. Thank you. On the other hand, it does not help us if we do wrong to our soul, to our mind, life, or body with the idea of subordinating ourselves to the self of others. The true principle is to affirm our being rightly so that ourself may become one with all. But it is wrong to mutilate or immolate ourselves in order to achieve it. Self-immolation may be necessary at times, exceptionally for a cause, in answer to some demand of the heart, or it is needed for some right or high purpose. But it cannot be made the rule or nature of life. If it is exaggerated, it would only feed and exaggerate the ego of others or magnify some collective ego. It would not lead us or mankind to the discovery and affirmation of our or its true being. Thank you, sir. தேங்க்யூ. இப்போ ஆல்ட்ருயிசம் பார்த்தோம். ஆல்ட்ருயிசம்னா நம்மை பிறருக்காக வழங்குதல். அதாவது ஆல்ட்ருயிசம்னா பிறர் நம்முடைய நலன் கருதி செயல்படாமல் பொது நலன் கருதி செயல்படுதல் ஆல்ட்ருயிசம். அதுக்கு அடுத்த ஸ்டெப் ஒன்று இருக்கு. அதுக்கு அடுத்த ஸ்டெப் என்ன அப்படின்னா, நமக்கு நாமே தீங்கிழைத்துக் கொள்வது. ஒரு ஸ்டெப் வந்து நம்மளுடைய நலனுக்காக மாத்திரம் இல்லாமல் பிறர் நலனுக்காக பாடுபடுதல் அப்படிங்கிறது ஒரு 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 ஸ்டெப். அதுக்கு அடுத்த ஸ்டெப் வந்து இன்னும் எக்ஸ்ட்ரீம் ஸ்டெப் என்ன அப்படின்னா, எனக்கு நானே நான் தீங்கிழைத்துக் கொள்வேன். என்னுடைய ஆன்மாவிற்கு தீங்கிழைத்துக் கொள்வேன், மனதிற்கு தீங்கிழைத்துக் கொள்வேன், வாழ்விற்கும் உடலுக்கும் தீங்கிழைத்துக் கொள்வேன், பிறர் நலன் பொருட்டு. அது சரியா அப்படின்னா அதுவும் தப்பு அப்படிங்கிறார். It helps us still if we do wrong to our soul, to our mind, life or body with the idea of subordinating ourselves to the self of others. நம்ம மற்ற ஆன்மாவுடன் ஒருங்கிணைந்து செயல்படும் தான் சொல்றாங்களே ஒழிய நம்முடைய ஆன்மாவை அழித்து கொண்டு பிறருக்கு கீழ்ப்படிந்து நம்மளுடைய ஆன்மாவை செயல்பட வைக்கணும் அப்படின்னு அவங்க சொல்லல. நம்ம வந்து சரியா நம்மை வந்து உறுதி செய்து கொள்ளணும், அவ்வளவுதான். தவறாக நம்மை ராங் அஃபர்மேஷன் தான் கூடாது. ரைட் அஃபர்மேஷன் தப்பு கிடையாது. ரைட் அஃபர்மேஷன் பண்ணணும் அப்படின்னா என்ன நடக்கும் அப்படின்னா, அதுதான் வந்து சரியான விதியாக செயல்படும். நம்மை நாமே தாழ்வுபடுத்திக் கொள்வதோ நம்மை அழித்துக் கொள்வதோ ஒரு சரியான செயல் கிடையாது அப்படிங்கிறார். செல்ஃப் மியூட்டிலேஷன், செல்ஃப் இமோலேஷன், இது வந்து ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் உள்ள இருக்கிற டிவைன் எலிமெண்ட் இருக்கு. இந்த டிவைன் எலிமெண்ட்டை நம்ம வந்து துன்புறுத்துவதற்கும் அழிப்பதற்கும் நமக்கு என்ன ரைட் இருக்கு இல்லையா? ஈவன் தட் இஸ் வை நம்ம பார்த்தீங்கன்னா இந்த கடுமையான விரதங்கள், கடுமையான அந்த பெனன்ஸ் தவங்கள் வந்து இங்க மதர் அண்ட் ஸ்ரீ அரபிந்தோ எப்பொழுதுமே அட்வொகேட் பண்ணதே கிடையாது. உடலை வருத்திக் கொள்வதோ, மனதை வருத்திக் கொள்வதோ, நம்மளுடைய பிராணமயத்தை வருத்திக் கொள்வதோ, தே ஹவ் நாட் அட்வொகேட்டட். காரணம் அப்படின்னா அது எகைன் ஒரு ஈகோ கொண்டு விட்டுரும். அது சுய வருத்தி கொள்ளுதல் அப்படிங்கிறது பண்ணக்கூடாது அப்படின்னு தான் சொல்றாங்க. இத்தனை நாளைக்கு நீங்க வந்து இதை கடுமையான விரதங்கள் இருக்கணும், இது பண்ணணும், அது பண்ணணும் அப்படின்னு நீங்க பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா அது வந்து எகெயின் இட் வில் லீட் டு த எக்ஸாஜரேஷன் ஆஃப் த ஈகோ தான். அதுல தான் கொண்டு முடியும் அப்படிங்கிறாங்க.
சில காரணத்திற்காக நம்மை செல்ஃப் இமோலேஷன் மே பி நெசசரி அட் டைம்ஸ். ரொம்ப எக்ஸப்ஷனல் கேசஸ் தான் அப்படின்னு சொல்றாங்க. ஏதோ ஒரு உயர்வான காரணத்திற்காக, ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து ஒரு 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 வீரன் வந்து போராடுகின்றான் போர்க்களத்துல. அந்த சமயத்துல அவன் வந்து உயிர் தியாகம் செஞ்சுதான் அவனும் அவன் உயிரை வந்து தன்னை அழித்துக் கொள்வதற்கும் தயாராகத்தான் இருக்க வேண்டும். ஒரு உயர்ந்த காரணம், ஒரு காசுக்காக நம்ம போராடுறோம் அப்படிங்கிறப்போ அப்போ வந்து நம்ம வந்து நம்மை அழித்து கொண்டாலும் பரவாயில்ல, அந்த உயர்வான காரணத்திற்காக நம்ம வந்து போராடலாம், போரிட வேண்டும் அப்படிங்கிற ஒரு ரீதியில செய்யலாம். அதுல தப்பு கிடையாது அப்படிங்கிறாங்க. அதான் சொல்றார் பகவான், ஃபார் சம் ரைட் ஆர் ஹை பர்பஸ் பண்ணலாம் அப்படிங்கிறார். ஆனா அதுவே வந்து விதியாக நம்ம வந்து இங்க செயல்படுத்த முடியாது. இட் கேனாட் பி மேட் த ரூல் ஆர் நேச்சர் ஆஃப் லைஃப் அப்படிங்கிறாரு. அது என்ன ஆயிடும் அப்படின்னா மற்றவர்களுடைய ஈகோவை வந்து பேம்பர் பண்ணும் அது. ஃபார் எக்ஸாம்பிள், நான் ஒருத்தருக்கு வந்து தேவையில்லாம நான் வந்து கீழ்ப்பணிந்து, அதாவது ஒன்றா இருக்கு, அவரும் நானும் ஒன்று நினைக்கிறது வேற. என்னுடைய ஆன்மாவும் அவருடைய ஆன்மாவும் ஒன்றுதான், நோ டிஃபரன்ஸ், சமமா நினைக்கிறதுங்கிறது வேற. நான் தேவையில்லாம ஒருத்தருக்கு வந்து ரொம்ப கீழ்ப்படிந்து நடக்கும்பொழுது என்ன ஆகும் அப்படின்னா, தேவையில்லாம அவருடைய ஈகோ வந்து பேம்பர் ஆகும். அதுதான் சொல்றார் பகவான். அவருடைய ஈகோ பேம்பர் ஆகும். இல்ல ஒரு குழுவாக இருந்தால் அந்த குழுவினுடைய கலெக்டிவ் ஈகோ வந்து பேம்பர் ஆகும். இப்ப இன்னொரு விஷயம், இப்ப நம்ம பார்க்குற மதங்களின் பெயரால் நிறைய பேர் பார்த்தோம் அப்படின்னா தன்னைத்தானே அழித்து கொண்டு பிறருக்கு வந்து மாபெரும் தீங்கை இழைக்கின்றார்கள். மதங்கள் வந்து இதெல்லாம் செய்யுது அப்படின்னு மதத்தின் பெயரால சொல்றாங்க. எந்த மதமும் அது மாதிரி சொல்ல முடியாது. உன்னை அழித்துக்கொள், உன்னை தியாகம் செஞ்சு மற்றவர்களுக்கு வந்து பேரழிவை உண்டு பண்ணு அப்படின்னு சொல்றதே கிடையாது. ஆனா நம்ம தப்பா புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா இப்படிதான் அது வந்து ஒரு தவறான வழிக்கு அது வந்து வழிவகுக்கும் அப்படிங்கிறார். இதுதான் சொல்றாரு, இட் ஒன்லி ஃபீட் அண்ட் எக்ஸாஜரேட் தி ஈகோ ஆஃப் அதர்ஸ் ஆர் மேக்னிஃபை சம் கலெக்டிவ் ஈகோ. இந்த ஒட்டுமொத்த குழுவினுடைய ஈகோவை வந்து அது மேக்னிஃபை பண்ணும் அப்படிங்கிறார். நாட் லீடர்ஸ் ஆர் mankind to the discovery and affirmation of a true being. நம்மளுடைய ரியல் செல்ஃப் என்ன, உண்மையான ஆன்மன் என்ன, அதை கண்டறிவதற்கும் அதனுடைய அதன் பெயரில் நம்ம உறுதியாக செயல்படுவதற்கும் இது வந்து ஹெல்ப் பண்ணாது அப்படிங்கிறார். ஸோ எப்படி அந்த ஃபர்ஸ்ட் வந்து இந்த ஆல்ட்ரோயிசம், பிறநலன் கருதி செயல்படுவது அப்படிங்கிறதும் ஈகோ தான் வரும். அதுவும் நம்மளுடைய ட்ரூ செல்ஃப் அதை வந்து ஈகோவை வந்து அதை கியூர் பண்ணாது, ஈகோவை வந்து டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணாது. அதே போல அதற்காக நாமே முழுவதுமாக அழித்துக் கொள்வதும் கூட, வருத்தி கொள்வதும் கூட எந்த விதமான ஒரு நல்ல நம்மளுடைய ரியல் செல்ஃப், நம்முடைய ஆன்மனை கண்டறிந்து அதன்படி செயல்படுவதற்கு இதுவும் உதவாது அப்படின்னு தான் சொல்றார் பகவான். Sacrifice and self-giving are indeed a true principle and a spiritual necessity, for we cannot affirm our being rightly without sacrifice or without self-giving to something larger than our ego. But that too must be done with a right consciousness and will founded on a true knowledge. To develop the sattvic part of our nature, a nature of light, understanding, balance, harmony, sympathy, goodwill, kindness, fellow feeling, self-control, rightly ordered and harmonized action is the best we can do in the limits of the mental formation. But it is a stage and not the goal of our growth of being. Sacrifice and self-giving are indeed a true principle and a spiritual necessity. Because we cannot affirm our being rightly without sacrifice or without self-giving to something larger than our ego. But that too must be done with the right consciousness and will, founded on a true knowledge. The best that we can do in the limits of the mental formation is to develop the sattvic part of our nature,
It is a nature of light, understanding, balance, harmony, sympathy, goodwill, kindness, fellow feeling, self control, rightly ordered and harmonized action. But it is a stage and not the goal of our growth of being. தேங்க்யூ. தியாகம் செய்தல், நம்மை பிறருக்கு வழங்குதல். இது வந்து உண்மையிலேயே இதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா ஒரு உண்மையான ஒரு கோட்பாடுகள் தான், ஆன்மீக தேவையும் கூட. பகவானையே எடுத்துக்கலாம். பகவான் அண்ட் மதர், அது போல எண்ணற்ற ஆன்மீகவாதிகள்லாம் பார்த்தோம் அப்படின்னா அவர்கள் வந்து தங்களுடைய நலன்கள், தங்களுடைய சுய விருப்பங்கள் எல்லாத்தையும் அவங்க தியாகம் செஞ்சுட்டு தான் அவங்க வந்து அந்த ஆன்மீகத்துல அவங்க ஈடுபடுறாங்க. ஆனா அது மாதிரி செய்யும் பொழுதும் கூட, ஒரு ஆன்மீக தேவைக்காக செய்யும் பொழுதும் கூட, அதுவும் வந்து ஒரு சரியான உணர்வு நிலையின் அடிப்படையில் தான் அதையும் செய்யணும். ஒரு சரியான ஒரு ஞானத்தின் பெயரில் தான் அதையும் செய்யணும் அப்படிங்கிறார். ஏன்னா தியாகம் என்பது நிச்சயமா அவசியம். நம்மளுடைய நலனை துரத்தல் அப்படிங்கிறது நிச்சயமாக அவசியம். நம்மை பிறருக்கு வழங்குதல் அப்படிங்கிறது அவசியம். அது யாருக்கு வழங்குறோம் அப்படிங்கிறது தான் முக்கியம். நமக்காக வழங்கிக்கிட்டாலும் அது நம்மளுடைய ஈகோவோ பேம்பர் பண்ணும். நீ சக மனிதர்களுக்காக நீ பண்ணினாலும் என்ன ஆகும் அப்படின்னா அவர்களுடைய ஈகோவும் தான் பேம்பர் ஆகும். மாறாக நம்மிடமும் உயர்ந்த ஒரு பரம்பொருளுக்கு வழங்குறோம்னு வச்சுக்கலாம். அப்போ வந்து என்ன ஆகும் அப்படின்னா அது வந்து தான் உண்மையான வழங்குதல். இறைவனுக்கு வழங்குவது தான் உண்மையான வழங்குதல். அதான் ரியல் சாக்ரிஃபைஸ், ரியல் செல்ஃப் கிவிங். இது எப்படி செய்யணும் அப்படின்னா ரைட் கான்சியஸ்னஸ்லையும் ட்ரூ நாலேஜ்லையும் செய்யணும். ஸோ சாக்ரிஃபைஸ் அண்ட் செல்ஃப் கிவிங் ரிக்வயர்ட். இது யாருக்கு செய்யறோங்கிறத முக்கியம். அது டிவைன் இன் மேன், மற்ற மனிதர்களுக்குள் இருக்கக்கூடிய பரம்பொருளுக்காக செய்யலாம். செஞ்சோம் அப்படின்னா அது தப்பு கிடையாது. எகைன் மற்றவர்களோட ஈகோவை நம்ம பேம்பர் பண்றதுக்காக செஞ்சோம் அப்படின்னா தென் இட் இஸ் ராங். பகவான் வந்து ஒரு இடத்துல கேட்குறாங்க, இப்போ சுவாமி விவேகானந்தர் வந்து சொல்லியிருக்கிறாரு, சர்வ் மேன் சர்வ் காட். மனிதனுக்கு சேவை புரியுங்கள், அதன் மூலமாக நீங்கள் இறைவனுக்கு சேவை புரியறதுக்கு ஒப்பாகும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன அப்படின்னு பகவான் ஸ்ரீ அரவிந்தரிடம் கேட்கின்றார்கள். பகவான் ஸ்ரீ அரவிந்தர் என்ன சொல்றாரு, நோ டவுட் அது ரொம்ப ஒரு ஹையர் பிரின்சிபிள் தான். அதை இன்னும் ஃபைனா பார்க்க போனா அது உண்மையிலேயே என்ன மீனிங் என்ன அப்படின்னா, சர்வ் த காட் இன் மேன். சர்வ் த காட் இன் மேன் அப்படிங்கிறது தான் கரெக்ட். இது அதைத்தான் அவரும் மீன் பண்ணியிருப்பாரு, நம்ம தப்பா புரிஞ்சிட்டு இருக்கோம் அப்படிங்கிறாரு. தரித்திர நாராயண சேவை அப்படின்னு சுவாமி விவேகானந்தர் சொன்னது என்ன அப்படின்னா, இட் இஸ் நாட் மியர்லி சர்விங் த மேன், இட் இஸ் சர்விங் த காட் இன் மேன். அதைத்தான் சுவாமி விவேகானந்தர் சொல்லியிருக்கிறார். நம்ம தப்பா புரிஞ்சுட்டு வெறும் சோஷியல் சர்வீஸ் அப்படிங்கிறதுல நம்ம அதோட நின்று போயிடுறோம். பட் we are really serving the divine in other beings. அப்படிதான் இருந்தாதான் அப்பதான் வந்து மற்றவர்களோட ஈகோ வந்து பேம்பர் ஆகாது. அதர்வைஸ் எகைன் ஈகோ பேம்பர் ஆயிடும். இதை வந்து இந்த செல்ஃப் சாக்ரிஃபைஸ் அண்ட் செல்ஃப் கிவிங் அவசியம். பட் இட் ஷுட் பி டன் ஆன் த ரைட் கான்சியஸ்னஸ், ஆன் த ட்ரூ நாலேஜ் அப்படிங்கிறார். இப்ப நமக்கு இருக்கக்கூடிய எல்லைகளுக்குள்ள நம்ம செயல்படுறோம். இப்போ வந்து மனிதர்கள் நம்ம எல்லாம் மைண்ட் அப்படிங்கிற நிலையில we are all given with a limited scope. இந்த லிமிட்டட் ஸ்கோப்ல தான் நம்ம எல்லோருமே செயல்படுறோம். இப்போ நம்ம என்ன செய்யறது? இப்போ என்னால வந்து அவ்வளவு தூரம் ஹையர் லெவல் ஆஃப் கான்சியஸ்னஸ் இல்லை. we are all ordinary human beings. இப்போ என்ன செய்யறது, மனிதர்கள் என்ன செய்யறது அப்படின்னா, அதுக்கும் பகவான் சொல்றார், நம்ம வந்து இந்த சாத்விக் பார்ட் ஆஃப் நேச்சர் நம்ம டெவலப் பண்ணலாம். இப்போ இருக்கக்கூடிய நிலையில மனிதர்கள் என்ன செய்யலாம், நம்மளுடைய சாத்விக் நேச்சரை நீங்க டெவலப் பண்ணுங்க. சாத்விக் நேச்சர்னா எது? ஒளி பொருந்திய அந்த ஒளி பொருந்திய பாகத்தில் செயல்படுதல், நேச்சர் ஆஃப் லைட். நம்மளுடைய இருளான பாகத்தில் செயல்படாம ஒளி பொருந்திய பாகத்திலிருந்து செயல்படுதல்.
அண்டர்ஸ்டாண்டிங், புரிதல், மற்றவர்கள் குறித்த சரியான புரிதல். பேலன்ஸ், சமநிலையில செயல்படுறது. ஹார்மனி, அனைவரிடம் நல்லிணக்கத்துடன் செயல்படுதல். சிம்பத்தி, பரிவு. குட்வில், நல்லெண்ணம். கைண்ட்னஸ், அன்பு. ஃபெலோ ஃபீலிங், பிரதர்ஹுட், மற்றவர்களோட பரஸ்பரம் நல்ல ஒரு உணர்வுடன் செயல்படுதல். செல்ஃப் கண்ட்ரோல், நம்மை ஒரு சுய ஆளுமையுடன் செயல்படுதல். ரைட்லி ஆர்டர்ட் அண்ட் ஹார்மனைஸ்டு ஆக்ஷன், சரியான முறையில் ஒழுங்கமைக்கப்பட்ட ஒத்திசைவுடன் கூடிய செயல்பாடு. இதெல்லாம் செய்யுங்க அப்படிங்கிறார். நம்ம இப்ப இருக்கிற நிலையில நீங்க இதெல்லாம் செய்ய முடியும், இதை செய்யுங்க அப்படிங்கிறார் ஃபர்ஸ்ட். ஆனா என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இது வந்து ஒரு நிலைதான். இட் இஸ் நாட் த கோல் ஆஃப் அவர் growth ஆஃப் பீயிங். இது வந்து இலக்கு அல்ல அப்படிங்கிறார். இப்ப இருக்கிற நிலையில இதை செய்யுங்க, பட் எகைன் we have to go beyond that அப்படிங்கிறார். நம்மளுடைய இலக்கு வந்து இதையும் தாண்டி திருவுருமாற்றம் செய்யணும். வெறும் சாத்விக் நேச்சர்ல இருந்தா மாத்திரம் பார்த்தாது, நம்மளுடைய என்டையர் நேச்சரை வந்து நம்ம வந்து டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணணும். அதுக்குத்தான் செய்யணும் அப்படிங்கிறார். அடுத்தது போகலாம், அதையும் பகவான் கூறுகின்றார். These are solutions, by the way. Palliatives, necessary means for a partial dealing with this root difficulty. Provisional standards and devices given us as a temporary help and guidance. Because the true and total solution is beyond our present capacity and can only come when we have sufficiently evolved to see it and make it our main endeavor. Thank you. All these are solutions, by the way, palliatives, necessary means for a partial dealing with this root difficulty. They are provisional standards and devices given to us as temporary help and guidance. Because the true and total solution is beyond our present capacity. It can only come when we have sufficiently evolved to see it and make it our main effort. Thank you, sir. ஸோ பகவான் வந்து ரொம்ப ப்ராக்டிக்கலா சொல்றாரு. நோ டவுட் இப்ப இருக்கிற ஹியூமன் கான்சியஸ்னஸ் லெவல்ல இது கஷ்டம். டோட்டல் சேஞ்ச் ஆஃப் கான்சியஸ்னஸ் அப்படிங்கிறது கஷ்டம் அப்படிங்கிறாரு. நம்ம வந்து ஹையர் லெவல், ஹையர் ஸ்டேஜுக்கு ரிவால்வ் ஆன பிறகு அது ஈஸி ஆயிடும். இப்ப மனிதன் இருக்கக்கூடிய நிலையில நம்ம ப்ரீவியஸ் இதில் பார்த்த மாதிரி சாத்விக் நேச்சரை கூடுமான வரைக்கும் அதிலே இருக்கிறது பெட்டர். ஏன்னா நம்ம இது வரைக்கும் பார்த்த சொல்யூஷன்ஸ், நிறைய சொல்யூஷன்ஸ் நம்ம பார்த்தோம். இதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா ஒரு பேலியேட்டிவ்ஸ்னா இப்ப வலி இருக்கு, வலி நிவாரணம் செய்யறோம், அவ்வளவுதான். கியூர் கிடையாது. பேலியேட்டிவ்னு என்ன அர்த்தம்? டெம்பரரி அந்த வலியை நிவாரணம் செய்யும், பட் இட் இஸ் நாட் அ கியூர் ஃபார் த டிசீஸ். பேலியேட்டிவ்ஸ் தான். நெசசரி மீன்ஸ் ஃபார் எ பார்ஷியல் டீலிங் வித் திஸ் ரூட் டிஃபிகல்ட்டி. ரூட் டிஃபிகல்ட்டி, ராங் அண்ட் ஈவில வந்து அதுதான் ரூட் டிஃபிகல்ட்டி. அதை நம்ம பகுதியாக தான் கையாளுகின்றோம், முழுமையாக கையாளல. நம்ம நிர்ணயித்த அளவுகோள்கள்லாம் பார்த்தோம் அப்படின்னா தற்காலிகமானவை, ப்ரொவிஷனல் ஸ்டாண்டர்ட்ஸ் அண்ட் டிவைசஸ். ஒரு தற்காலிக உதவிக்காகவும் வழிகாட்டுதலுக்காகவும் நாமே அமைத்து கொண்டவை. இதெல்லாம் வந்து டெம்பரரி சொல்யூஷன்ஸ் தான். ட்ரூ சொல்யூஷன் வந்து பியாண்ட் அவர் பிரசன்ட் கெப்பாசிட்டி அப்படிங்கிறது பகவானே ஒப்புத்துக் கொள்கின்றார். ட்ரூ சொல்யூஷன் வந்து டோட்டல் சேஞ்ச் ஆஃப் கான்சியஸ்னஸ், மென்டல் கான்சியஸ்னஸ், டிவைடட் கான்சியஸ்னஸ்லேருந்து கம்ப்ளீட்டா யூனிட் கான்சியஸ்னஸ் ஆஃப் யூனிட்டி அது வரணும் அப்படின்னா மைண்ட்ல இருக்கிற வரைக்கும் முடியாது. சூப்பர் மைண்டுக்கு தான் அந்த யூனிட்டி கான்சியஸ்னஸ் உண்டு. அது போகிற வரைக்கும் இந்த இதுக்கு நமக்கு வந்து டோட்டல் சொல்யூஷன் கிடைக்காது. பகவானே சொல்றாரு அது. த ட்ரூ அண்ட் டோட்டல் சொல்யூஷன் இஸ் பியாண்ட் அவர் பிரசன்ட் கெப்பாசிட்டி அப்படிங்கிறார். முடியாதுன்னு சொல்லல, இப்ப இருக்கிற நிலையில அது முடியல அப்படிங்கிறார், அவ்வளவுதான். இட் கேன் ஒன்லி கம் வென் வி ஹவ் சஃபிஷியன்ட்லி இவால்வ்ட் டு see it and make it our main effort. நம்ம இவால்வ் பண்ணி அடுத்த நிலைக்கு போன பிறகுதான் இந்த ரியல் சொல்யூஷனை வந்து அடைய முடியும். ஆனா அதற்கான ஒரு முழு முயற்சியை வந்து நம்ம செய்யணும் அப்படிங்கிறதுக்காக சும்மா இருக்கக்கூடாது. கேன் ஒன்லி கம் when we are sufficiently evolved to see it and make it our main endeavor அப்படிங்கிறார்.
நம்மளுடைய முயற்சியினுடைய பிரதானமான ஒரு செயலாக அதை செய்யணும் அப்படிங்கிறார். அடுத்த லெவலுக்கு போகணுங்கிறத அதை ஒரு மெயின் எண்டவரா பண்ணணும் அப்படிங்கிறார். ஸோ த ரியல் சொல்யூஷன் எப்போ முடியும் அப்படின்னா டோட்டல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆஃப் த கான்ஷியஸ்னஸ் என்று பகவான் சொல்கின்றார்.